அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். அரசியல் ஆகிறதா நடிகர் சங்க தேர்தல்? இந்த கேள்வி எழுவதற்கான காரணம் என்ன? சென்னை ஆர்கே நகரில் நடக்க இருக்கக்கூடிய சட்டசபை இடைத்தேர்தல் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்றால் திரையுலகத்தின் கவலை, அது இயக்குநர் சங்கமோ, தயாரிப்பாளர் சங்கமோ, விநியோகஸ்தர்கள் சங்கமோ அல்லது பெப்சியோ, திரையுலகத்தில் ஒட்டுமொத்த திரையுலகத்தினுடைய கவலை வரப்போகிற நடிகர் சங்க தேர்தலை பற்றி தான் இருக்கு. நிச்சயமாக நடிகர்கள் இல்லாமல் திரையுலகம் இயங்கவே முடியாது. நடிகர்கள் இந்த திரையுலகத்தின் ஒட்டுமொத்தமான பிரதானமான தூண்களாக இருக்கிறார்கள். அந்த நடிகர் சங்கம் ஒட்டுமொத்தமாக இன்று இரண்டாக பிளவுபட்டு கிடக்கிறதோ என்ற சந்தேகம் வந்திருக்கிறது. அதற்கு அடிப்படையான காரணம், நடிகர் சங்கத்தில் திரு சரத்குமார் தலைமையிலான அணிக்கு எதிராக திரு விஷால் உள்ளிட்டவர்கள், திரு பூச்சிமுருகன் உள்ளிட்டவர், திரு எஸ் சேகர் உள்ளிட்டவர்கள் நிறைய பேர் சேர்ந்து வேறொரு மாற்று அணியை கட்டமைக்க முயற்சிக்கிறார்களோ. அந்த அணியில் திரு நாசர், நடிகர் திரு கார்த்தி உள்ளிட்டவர்கள் கூட அவர்களுக்கு ஆதரவு இருப்பதாக தெரிகிறது. இதுபோன்ற ஒரு இளைய தலைமுறை நடிகர்களும் சேர்ந்து ஒரு மாற்று அணியை கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் என்ற எண்ணம் விழுந்திருக்கிறது. இந்த நடிகர் சங்க தேர்தலில் பிரதானமான பிரச்சனையாக இருப்பது அந்த சங்கத்துக்கு என்று சொந்தமாக ஒரு கட்டடம் கட்டுவது. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட இந்த முடிவு தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களில் ஒரு கட்டடமாக உருப்பெறுவதற்கு முன்னால் நீதிமன்றத்தில் வழக்காடி அதற்கான ஒரு இடைக்கால தடை நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு எப்போது கட்டப்படும் என்பது தெரியாத கேள்விக்குறியாக இருந்திருக்கிறது. அந்த நடிகர் சங்க கட்டடம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. ஏற்கனவே நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த நடிகர் சங்கத்தை லாபத்தில் இயங்க வைத்து மேலும் லாபம் சம்பாதிக்க வகையில் நாங்கள் ஒரு முயற்சி பண்ணிக் கொண்டிருக்கிறோம் என்று நடிகர் சங்கத்துடைய தற்போதைய நிர்வாகிகள் சொல்ல, நடிகர் சங்கத்துடைய செயல்பாடுகளில் சந்தேகம் இருக்கிறது. இந்த கட்டடம் கட்டுவதில் மிகப்பெரிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கவில்லை என்று திரு விஷால் தலைமையிலான குழுவினர்கள் சொல்ல, இந்த இரண்டு பட்டு கிடக்கிறது கலை உலகம், குறிப்பாக நடிகர்கள். இந்த பிரச்சனையில அரசியல் பின்னணி ஏதேனும் இருக்குமா? திரு ராதாரவி அவர்கள் இந்த நடிகர் சங்க தேர்தலுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபடும் மதுரையில் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். விஷாலுடைய கருத்துக்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு தூண்டுதல் இருக்குமோ, ஒரு அரசியல் தூண்டுதல் கூட இருக்குமோ என்ற சந்தேகம் எழுகிறது. அவராக சொல்வது போல் தெரியவில்லை என்று சொல்லியிருக்கார். நிச்சயமாக நடிகர்கள் பெரும்பாலும் அரசியல் கட்சிகளில் நேரடியாகவும் மறைமுகமாக பங்களிக்கிறார்கள். இந்த நடிகர் சங்க தேர்தலும் கூட இதுபோன்ற அரசியல் தான் விளையாடுகிறார். இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய திரு ராஜன் அவர்கள், பிரபலமான ஊர் இந்த நடிகர் திரு ராஜன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல திரு எஸ் சேகர் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல நடிகர் சங்கத்துடைய செயலாளர் திரு ராதாரவி அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். உங்கள் 3 பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு எஸ் சேகர் இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இந்த நடிகர் சங்க தேர்தலில் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இந்த கட்டட விவகாரம் மட்டும்தான் இருக்கிறதா, வேறு எதுவும் பிரச்சனை இருக்கிறதா? இந்த முரண்பட்டு கிடப்பது, இந்த சரத்குமார் தலைமையிலான அணிக்கு ஏற்கனவே கன்சிக்யூட்டிவா 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, 4வது முறை போட்டிடுறாங்க. அவர்களுடைய செயல்பாடுல உங்களுக்கு என்ன அதிருப்தி இருக்கு? அதாவது இப்ப முதல்ல நடிகர்கள் எல்லாருமே நண்பர்கள் தான், யாரும் விரோதிகள் கிடையாது. இதுல சில பேசுற பேச்சும் கொடுக்கிற பேட்டி எல்லாம் பார்த்தா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பாக இருக்கும். அதாவது சிந்திக்கக்கூடிய எல்லாருக்குமே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஒருத்தர் சொன்னா எல்லாம் சரிங்கிற மாதிரி எல்லா சமயத்திலையும் நடக்காது. அதனால ராதாரவிக்கு இதுல மிகப்பெரிய ஒரு பங்கு நடிகர் சங்கத்தினுடைய இந்த வளர்ச்சியிலையும். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ராதாரவி இதுல அசோசியேட்டட் ஆகி எல்லாத்தையும் நாடக நடிகர்களுக்காக தான் போராடி பண்ணிட்டு இருக்காரு. அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சு, இந்த வழக்கமாக எப்போ இந்த எலெக்ஷன் வச்சாலும் அது ஒரு செகண்ட் சண்டே தான் வைப்பாங்க. அது இன்னைக்கு ஒரு புதன்கிழமை அன்னைக்கு, அது முக்கியமா பிஸி ஆர்டிஸ்ட் இருக்கவங்க யாருமே கலந்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு இருக்கு. கேக்குறேன், இப்ப செகண்ட் சண்டேவா வெட்னஸ்டே வாங்குறது நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னு, உங்களுக்கு பிரச்சனை புதன்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையாங்கிறதானா? இல்ல, இப்போ கேட்டதுக்கு இப்போ சொன்னீங்கல்ல இந்த எலெக்ஷனை பத்தி இல்ல, நடிகர் சங்கத்துல தற்போது இயங்கக்கூடிய நிர்வாக குழுல உங்களுக்கு என்ன அதிருப்தி நான் கேட்கிறேன். அதாவது இந்த பில்டிங் கட்ட வேண்டான்னு சொன்னது நான் தான் ஃபர்ஸ்ட். அந்த செயற்குழுல தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் போட்டாங்க. போட்டபோது சொன்னாங்க, தட் இஸ் அந்த ஒப்பந்தம் போட்ட போது 25/11/2010 ஒப்பந்தம் போடுறாங்க. ஆனா மீட்டிங் 30ஆம் தேதி வைக்கிறாங்க. வச்சு நீங்க உங்க கருத்து என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நான் சொன்னேன், எதுக்கு நாம லீஸுக்கு விடணும்? இது லீஸுக்கு விட வேண்டிய அவசியம் இல்ல. இதற்கு பதிலாக நம்ம ஏதாவது பேங்க்குக்கு கொடுத்தா கூட பேங்க் மொத்த பில்டிங்கே கட்டி கொடுத்துருக்கோம். நீங்க சொல்லபடி முதல்ல ஒப்பந்தம் போட்டுட்டாங்க, அப்புறம் மீட்டிங் வைக்கிறாங்க. ஓகே, ராட்டிபிகேஷன் தான், நாட் அக்செப்டன்ஸ் கேட்கல. இதுதான் அடிப்படையான ஃபண்டமெண்டலான ப்ராப்ளம். அதே சமயத்துல ஒன்னும் அப்படிதான் நடந்தது. இதுக்கு பிறகு ஆனா அன்னைக்கு ஒரு 5 நாள் கழித்து நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்துல சம்மதம் தெரிவிக்கப்பட்டதா தெரிவிக்கப்படலையா? நான் அந்த பொதுக்குழுக்கு நான் அட்டென்ட் பண்ணல சார்.
நான் வந்து செயற்குழு 5 வருஷமா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அதுதாங்க அவங்க சொல்றது வந்து இதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க பொதுக்குழுல சொல்றாங்க. ஆனால் அடிப்படையாக என்ன விஷயம் சொன்னா, ஒரு ஒப்பந்தம் 5 நாட்கள் முன்னதாகவே ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு பொதுக்குழு செயற்குழுடைய ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. அப்படி இல்ல, எதுவுமே எண்ட் ஆகாது சார். திடீர்னு நீங்க அவ்வளவுனா ரொம்ப ஈஸியா போயிடும். 5 வருஷம் கழிச்சு அடுத்தது வந்து அதுக்கு பிறகு அதுக்கு வந்து அங்க ராட்டிஃபை பண்ணி அதுக்கு பிறகு அங்க கட்டடம் கட்டக்கூடாதுன்னு இப்ப பூச்சி முருகன் சொல்றதா சொல்றாங்க. அங்க கட்டடம் வரக்கூடாது, சினிமா தியேட்டர் வரக்கூடாது அப்படின்னு சொல்றது அங்க இருக்கக்கூடிய குடியிருப்போர் நல சங்கமும் அங்க இருக்கக்கூடிய பத்மா சேஷாத்ரி ஸ்கூலும் சேர்ந்துதான் அந்த ஸ்டே வாங்கியிருக்காங்க. இல்ல அடிப்படையாக பூச்சி முருகன்கிறவர் போட்ட கேஸ் என்னன்னு சொன்னா, இதுல வந்து 9 பேர் இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்டீஸ்ல 2 பேர் மட்டும்தான் இருந்து இதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது செல்லாது, தவறும் அந்த 2 பேருமே உறவினர்களாக போயிட்டாங்க, அதனால இது செல்லாதுன்னா அவர் கேஸ் போட்டிருக்கார். அதைத்தான் நம்ம நீதிபதி சந்துரு அவர்களும் அதற்கு பிறகு நீதிபதி பானுமதி அவர்கள் மாத்தினாங்க. அந்த இதுல வந்து அது ரைட்னு சொல்லலையே. அந்த விமர்சனங்கள் வந்து மாற்றப்பட்டது. நம்ம வந்து திரு சரத்குமாரோட பேட்டியில் அது வந்து கேட்கப்பட்டு அதுக்கு பதில் சொல்லி எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுமே உங்ககிட்ட இருக்கும். ராஜன் நான் வந்து அவர் சொல்லிட்டு போறோம் 2 விஷயங்கள். ஒன்று, உங்களுக்கு ஒப்பந்தம் போடலாம்னு முடிவு பண்ண பிறகு அதை வந்து ஒரு 5 நாள் பொறுத்து, ஒரு வாரம் பொறுத்து அவங்கள்ட்ட கேட்டு அதன் பிறகு ஒப்பந்தம் போட்டனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கேள்வி 5 வருஷமா கேட்கப்படுற கேள்விக்கு வேலையே இல்லாம போயிருக்கும் இல்லையா? ஒப்பந்தம் போட்டுட்டு அதன் பிறகு நீங்க சம்மதம் தெரிவிங்க சொல்றது நியாயமான விஷயம். சேகருடைய வாதம் தவறான வாதம். நான் அதுல தொடர்ந்து செயற்குழு உறுப்பினரா இருக்கேன். ஏறக்குறைய 20 வருஷமா செயற்குழு உறுப்பினரா இருக்கேன். சேகர் முன் மீட்டிங் வரல, அது முன் மீட்டிங் வரல. செயற்குழுல தீர்மானம் எதுவுமே பொதுக்குழுக்கு நேரடியா வராது. எந்த அக்ரிமெண்ட்டும் போட்டுட்டு செயற்குழு வர மாட்டாங்க. செயற்குழுவில் ஒப்புதல் பெற்று சரத்குமார் இந்த விஷயத்தெல்லாம் விளக்கிறார். எத்தனை வருஷம் போட்டிருக்கோம், என்ன பில்டிங் கட்ட போறாங்க எல்லாம் விளக்கி அத்தனை பேருடைய ஒப்புதலும் பெற்று அடுத்த கூட்டத்துக்கு வந்ததை இது வேண்டாம் சொன்னார் சேகர் சொன்னார். நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன். ஆனால் இது ஒப்பந்தம் போட்டுவிட்டு பின்னாலே செயற்குழு வைக்கப்பட்டது என்பது தப்பு. சேகர் ஏதாவது ஒரு மீட்டிங் தான் வருவார். தொடர் அவர் பல நாடகம் நிறைய போறாரு. அந்த மறு மீட்டிங் வந்தாரு. நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் சார், செயற்குள்ள கேட்கிறான், கேள்வி கேட்கிறான், இல்ல எல்லாத்தையும் ஒத்துக்கிறான்றது ஜனநாயக நெறி. தைரியம் உள்ளவன் கேட்கிறான், இல்லாதவன் கைப்பற்றி ஒத்துக்கிறான். அதான உங்களுக்கு. அந்த செயற்குழியில் சரத்குமார் முழு விளக்கத்தையும் சொல்லி இப்படி ஒரு கான்ட்ராக்ட் விட போறோம் என்பதை சொல்லி அத்தனை அக்செப்ட் பண்ண தீர்மானம். அதுக்கு பிறகுதான் அவங்க ஒப்புதல் போறாங்க. அந்த ஒப்புதல் அந்த அக்ரிமெண்ட் போட்டதை அடுத்த கூட்டத்தில் சொல்றாங்க. அது எதுக்கு 2 தீர்மானம்? ஒரு 2 இல்ல, அடுத்த கூட்டத்தில் விளக்குறாங்க. அடுத்த கூட்டத்தில் விளக்குறாங்க. இல்ல நீங்க செயற்குழுவில் ஒப்புதல் பெற்று அதன் பிறகு ஒப்பந்தம் போட்டு அது பொதுக்குழு நிறைவேற்றப்படும். பண்ணலாமே, ரெக்டிஃபை பண்ணலாம். பொதுக்குழு என்பது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நான் கேட்கல. நான் கேட்கறது ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடியே சம்மதம் வாங்கினான்னு சொன்னீங்களே, செயற்குழு. அது செயற்குழு. ஆமா. அதன் பிறகு ஒப்பந்தம், அதன் பிறகு பொதுக்குழு. ஆமா, தப்பு சரியா? 2 செயற்குழு சொல்றாரு. சொல்லுங்க. முதல் செயற்குழு ஒப்புதல் பெற்ற பின்னாலே அக்ரிமெண்ட் போடுறாங்க. அப்ப அக்ரிமெண்ட் போட்டதை அடுத்த கூட்டத்தில் விளக்குறாங்க. இல்ல, அப்பதான் நீங்க வந்தீங்க. பொதுக்குழுவில் நீங்க வந்தீங்களா இல்லையா? வரலன்றீங்க. இல்ல, பொதுக்குழு அவர் வந்தாரு, வரலன்னாரு. பொதுக்குழு வரலன்றாரு. அந்த பொதுக்குழுல நான் வரலன்னு சொல்லியிருக்காரு சார். செயற்குழு ஏற்றதை பொதுக்குழுவில் அப்செக்ட் பண்ணாங்களா இல்லையா? ஜனநாயகம் என்ன? நல்லதா கெட்டதோ ஒரு பொதுக்குழு ஏற்றுக்கொண்டால் அது யாருமே மறுக்க முடியாது. அப்புறம் 2 பேர் தான் தலைவர், செயலாளர் 2 பேர் தான் ட்ரஸ்ட்ல இருக்காங்க. இல்ல, 9 பேர். நளினி, சார்லி. இல்ல, இந்த ஒப்பந்தம் போடும் போது 2 பேர் தான் இருந்தாங்க. அறக்கட்டளையுடைய நிர்வாகிகளா, மேனேஜிங் ட்ரஸ்டியா வந்து 2 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து 9 பேர் இந்த கேள்வி எழுப்பப்பட்ட பிறகு 9 பேர் இருக்கணும், 9 பேர் வந்துட்டாங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு உள்ளான அந்த ஒப்பந்தம் நடந்த போது 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. கையெழுத்து போட 2 பேர் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. எல்லாரும் சேர்ந்து தலைவர் செயலாளருக்கு பவர் கொடுக்கிறோம்.
திரு ராதாரவி நம்மகிட்ட இருக்கிறார். இதை இன்னும் மேலும் ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு பாக்குறேன் நானு. திரு எஸ் வி சேகர் சொன்னதும் அதற்கு திரு கே ராஜன் அவர்கள் விளக்கம் அளித்து நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு பொதுக்குழு செயற்குழு ஒப்புதல் வாங்கப்பட்ட விஷயம் முடிந்த போது திரு ராஜன் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு நான் நினைக்கிறேன். ஆனால் 2 நிர்வாகிகள் மட்டும், நீங்களும் திரு சரத்குமாரும் தலைவரும் செயலரும் மட்டுமே இருந்து கொண்டு அறக்கட்டளைக்கான நிர்வாகிகள் நீங்க 2 பேர் மட்டுமே நின்று இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் 2 பேருமே முன்னெடுப்பது ஒரு சந்தேகங்களுக்கு காரணமாக விதையாக இருக்காதா திரு ராதாரவி? நான் பேசுறேங்க, அத்தனை பேருமே நம்ம நல்ல நண்பர்கள். பட் பாண்டே சார், நான் ஒன்னே சொல்றேன், இந்த ப்ரோக்ராம்ல ஐ திங்க் நான் பேசாம இருந்து நீங்களே எனக்கு பதில் பாதி பேசிட்டீங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, ஜெனரல் பாடியை வச்சு முடிச்சிட்டு தான் நீங்க வந்து அக்ரிமெண்ட்டை கொண்டாடணும்னு சொல்றாங்க. நாங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி சொல்றேன், இந்த மாதிரி சத்யம் சினிமாஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்றேன். ஐ வில் கோ டு மை பீரியட். நான் தலைவராக இருந்த போதே ஜெனரல் பாடி போட்டு இந்த கட்டடத்தை ஏதாவது இடிச்சோ ஏதாவது ஒண்ணு பெருசா கட்டுறதுக்கு பவர் யாருன்னா தலைவர் செயலாளர்னு வாங்கினேன். இது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஏன்னா என்கிட்ட அப்ப வசதி இல்லை. அப்புறமா விஜயகாந்த் சார் தலைவராக வந்த உடனே விஜயகாந்த் சார் இருக்கும்போது போட்ட ஜெனரல் பாடியில இந்த கட்டடத்தை பெருசாக கட்டணும், டெவலப் பண்ணணும், அதுக்கு உரிமை தலைவர் செயலாளர். அப்ப செயலாளராக இருந்தது திரு சரத்குமார். அதுக்கு பிறகு சரத்குமார் தலைவரா வராது. தலைவரா வந்து இத நாங்க ஜெனரல் பாடியில முதல்ல ஒப்புதல் வாங்கி இன்னொருத்தரோட பேசுறோம், யாருக்கு பெட்டர்னு பாக்குறோம். பெட்டர்னு பார்த்ததுல சத்யம் சினிமாஸ் வாஸ் பெட்டர். சோ இத நாங்க என்ன செய்யறோம்னா, இதுதான் சாரம்சம் அப்படின்னு சொல்லி கமிட்டியில பேசி அப்புறமா ஜெனரல் பாடி எடுத்துட்டு போய் காமிச்சு, இது ஒரு 4 கமிட்டி, 4 ஜெனரல் பாடி, 1-2 இல்ல, இதெல்லாம் தெரியாம பேசுறாங்க. ஒண்ணு என்னன்னா, சகோதரர் எஸ் வி சேகர் சொல்லும் போதே அவர் ஒத்துக்கிறார் நான் வரலன்னு. வராதவங்க கிட்ட நான் என்னத்த பதில் சொல்றது இப்ப? ஆனா இன்னொன்னு என்னன்னா, இது நாங்க வாங்கிய ஒரு ராட்டிபிகேஷனை பத்தி சொன்னார். எஸ் வி சேகர் நல்லா படிச்சவர், நானும் நல்லா படிச்சவங்க. ராட்டிபிகேஷன் கரெக்ட் மீனிங் சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, அங்க நடக்காததை இப்ப திருப்பி தப்பானதுல, தட் இஸ் ராட்டிபிகேஷன். வாட் இஸ் ராட்டிபிகேஷன்? அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் ஜெனரல் பாடி கிட்ட போட்டு ஓகே வாங்கி அப்புறமா நாங்க இதை பண்றோம். இப்ப இடிச்ச உடனே என்ன சொல்லிட்டாங்க, இவங்களே போய் இடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. எதை இடிச்சது? இடிச்சது வந்து பர்மிஷன் ஃப்ரம் த கார்பரேஷன் வாங்கி இடிச்சது. நாங்க ஒண்ணு சும்மா இடிக்கல. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரி நாங்க வந்து கேட்டு பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து நல்ல இவங்க தான் சத்யம் சினிமாஸ் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு சொன்னீங்க. ஒரு ஓபன் டெண்டர் விடப்பட்டதா? எனக்கு தெரியாம நான் கேட்கிறேன். இது பத்தி ஒரு பகிரங்கமாக ஒரு ஓபன் டெண்டர் விடப்பட்டதா? இல்லங்க, ஒரே விஷயங்க. இதுக்கு முன்னாடி நான் இருக்கும்போது விட்டு, அதுக்கப்புறமா சரத் சார் வரும்போது கூட விட்டு, ஒருத்தர் வந்தார். ஓபன் டெண்டர்ன்றதுல கேட்டு கேட்டு பார்த்து அழுத்து போயிட்டு யாருமே இதுல வர மாட்டாங்க சங்கத்துக்குள்ள. இதை இடிச்சு கட்டுறதுக்கு உடனே வந்து இப்படி கட்டணும் அப்படி கட்டணும்னா ஜெனரல் பாடியில அப்பெல்லாம் சில நேரத்தில் வந்து இது மாதிரி செய்யக்கூடாது அது மாதிரி செய்யக்கூடாதெல்லாம் சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது ஜெனரல் பாடி இதை ஏத்துக்கணுமா இல்லையா? அதனாலதான் ஏத்துக்கிட்டு யாரு பெட்டரா இருப்பாங்க அப்படின்றத கொண்டாந்தோம். இப்ப இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு கிளியர் கட்டா சொல்றேன். ஒண்ணு என்னன்னா, நடிகர் சங்கத்தில் இப்ப எஸ் வி சேகர் சொன்னாரு, அவர் கமிட்டியில வந்தாரு. எப்படி வந்தாரு? முதல்ல வந்து விஜயகாந்த் தலைவரா வரும்போது நான் கமிட்டியில இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நியூ குட் பிளட் பட் பேட் வைரஸ், ஓல்டு வைரஸ் இருக்குன்னு என்ன சொன்னார் அவர். அதான் நான் வருத்தப்படல, நான் நம்ம நண்பர் தானே. அப்புறம் எனக்கு என்கிட்ட சொல்லி போன்ல பேசி நானும் கமிட்டியில நிக்கிறேன்னு சொல்லி எங்க அணியில நின்றுதான் உள்ள வந்தார். இவர் உள்ள வந்தவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த பில்டிங்க விடக்கூடாதுன்னு எதிர்ப்பு சொன்னது 100% உண்மை. ஆனா அடுத்தது ஒரு அபத்தமான விஷயத்த சொன்னாரு. சீப்ரோஸ் பில்டிங், பர்டிகுலரா சீப்ரோஸ் பில்டிங்ல கொடுக்கணும், நம்ம வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணணும்னு சொல்றாரு. இது எவ்வளவு பேர் இருக்கிற இடம், அப்ப அந்த லேண்ட் வேல்யூ போயிடாதான்னு சரத் சார் சொன்னார். இவர் கொடுத்ததே தப்பான ஐடியா. ஃபர்ஸ்ட் சீப்ரோஸுக்கு ஏன் கொடுக்கணும்னு சொன்னாருன்னு நாங்க சந்தேகத்தை கிளப்பணுமா? கிளப்பல.
ஒரு விஷயம் ப்ரொபோசலா இருக்கிறதுக்கும் ஒரு விஷயம் ஒப்பந்தம் கையெழுத்தாறதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். சீப்ரோஸுக்கு மட்டும் இல்ல, நிறைய எக்ஸல் ரியல் 1000 பேர் கம்பெனிகளுக்கு வந்து ஒரு ப்ரொபோசல் சொல்லலாம். ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாகிற போதுதான் இந்த சந்தேகம் வரும். ப்ரொபோசல் சொன்னதெல்லாம் சந்தேகப்பட முடியாதுல்ல? இல்லங்க சஜஷன் சொல்லும் போது ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொன்னவருங்க எஸ்.வி. சேகர். ஜாயிண்ட் வெஞ்சர்னா அப்ப இருக்கிற 3500 மெம்பரை ரோட்ல விடணுமா? அந்த இடத்தினுடைய வேல்யூ போயிடும். இப்ப லீஸ் விட்டதாவது இது இடத்தினுடைய வேல்யூ இல்ல, 30 இயர்ஸ் லீஸ் தானே, 30 இயர்ஸ் லீஸ் தான். 90 இயர்ஸ் லீஸ்னு பொய்ய சொல்றது. அப்புறமா விஜயகாந்த் சார் போகும்போது 3 கோடியோ 5 கோடியோ விட்டுட்டு போயிட்டாருன்னு பேப்பர்ல சொன்னாங்க. நாங்க விஜயகாந்த் பேசினதே போட்டு காமிச்சோம். அவரே சொல்றாரு நான் 1 கோடி விட்டுட்டு போயிருக்கேன்னு. இன்னொன்னு என்னன்னா, இந்த ட்ரஸ்ட பத்தி சொல்றதுனால, ஏன்னா அவங்களும் பேசணுன்றதுனால நான் முடிக்கிறேன். ட்ரஸ்ட் பத்தி சொன்னார், 2 பேர் இருந்து கையெழுத்து போட்டது. இந்த கடனை தீர்க்கும் பொழுது விஜயகாந்த் தலைவர், சரத்குமார் செயலாளர், இந்த 2 பேரும் கையெழுத்து போடுறாங்க ஆன் பிகாஸ் ஆஃப் த ட்ரஸ்ட். ஏன்னா ட்ரஸ்ட்ல ட்ரஸ்டி சேர்மனா இருக்காங்க, 2 பேரும் கையெழுத்து போட்டாங்க. இப்ப இந்த 2 பேர் ராதாரவியும் சரத்குமார் இருக்கிறது செல்லாதுன்னு சொன்னா அவங்க 2 பேர் கடனை தீர்த்தாங்களா? அது செல்லுமா செல்லாதா? ஒரே கேள்வி நான் கேட்கிறேன். உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் பெற விரும்புறேன். அதை தாண்டி இன்னொரு விஷயம், உடனடியாக வர இருக்கக்கூடிய தேர்தலில் 2013 திரு நடிகர் சங்க தலைவர் திரு சரத்குமார் சொல்லும் போது, இந்த தேர்தலில் நாங்க போட்டிட்டு இருக்கோம், செயல்பட்டு இருக்கிறோம், நாங்க அடுத்த தேர்தலை இளைஞர்களுக்கு நாங்கள் வழிவிட போகிறோம், நாங்கள் ஒரு வழிகாட்டும் பாதையாக மட்டும்தான் இருக்கிறோம், இளைஞர்களுக்கு வழிவிட போகிறோம் என்று கடந்த முறை சொன்ன சரத்குமார் இந்த முறை மீண்டும் போட்டியிடுகிறார். காரணம் என்ன? நான் திரு கே ராஜன் கேட்க விரும்புறேன். இந்த நடிகர் சங்க தேர்தல் நடக்கக்கூடிய விஷயத்துல பிரதானமான பிரச்சனையா இருப்பது கட்டடம். திரு எஸ்.வி. சேகர் ஏற்கனவே சொன்னது போல இந்த கட்டடங்களுக்கு எப்படி ஒப்புதல் வாங்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு விளக்கம் நீங்க சொல்லிட்டீங்க. திரு ராதாரவி சொன்னார், நாங்க 2 பேரும் இன்னைக்கு மட்டும் இல்ல, இதற்கு முன்னாடியும் சரத்குமார் விஜயகாந்த்ல இருந்தாங்க. பட் ஒரு விஷயத்துல எப்பயுமே நட்டத்துல இருக்கும்போது தோல் கொடுத்து வர்றது இயல்பு, அதுல யாருமே முன்வராத காலம் சரி. இன்னைக்கு அது கூடுதலான தொகை உபரி நிதி இருக்கும்போது அதுல ஒரு புதிதாக ஒரு ப்ரொபோசல் சரத்குமாரும் விஜயகாந்தும் இருந்தபோது நட்சத்திர விழா நடத்தி, கடல இருந்துச்சு, நட்சத்திர கலை விழா நடத்தி லாபத்துக்கு கொண்டு வந்தாங்க, சொந்த பணத்தை போட்டு வந்தாங்க. அதுக்கு யாருக்கு பிரச்சனை? ஆனா நடிகர் சங்கத்துடைய நிலத்தையும் கட்டடத்தையும் வைத்து ஒரு புது ஒரு வெஞ்சர் எடுக்கும் போது இது எப்படி போய் முடியுமோங்கிற பயம் ரொம்ப இயல்பானது தானே. இதுல பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். இப்போ சிவாஜி எம்ஜிஆர் அவர்கள் வாங்கி கொடுத்த இடம் 40,000 ரூபாய் ஏற்பட்டா 40,000 ரூபாய் டொனேஷன், என்எஸ்கே எல்லாம் போட்டாங்க, 80,000 ரூபாய் 18 கிரவுண்ட். பிறகு கட்டடம் கட்டணும்னு நடிகர் திலகம் நினைக்கிறார். அப்போ லோன் வாங்குறாரு 25 லட்சமா நம்ம இந்தியன் பேங்க்ல. கட்டாம 4.5 கோடி ஆகுது. 4.5 கோடி ஆகும் போது யாருமே வரல, முடிக்கலாங்க. அப்போ ஒரு விஜயகாந்த், சரத்குமார், ராதாரவி நாங்கெல்லாம் தான் ஏதாவது பண்ணுங்க, பொதுக்குழுல ஒரு தீர்மானம் போட்டு தலைவரும் செயலாளரும் இதை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொன்னோம். அப்ப சரத்குமார் எம்பி அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு அந்த ஆள் அலைஞ்சாம் பாருங்க. ஜிஎம் வீட்ல இருந்து டெல்லி வரைக்கும் போய் 2.5 லட்சத்தை குறைச்சி 2 லட்சம் கட்ட வச்சு, அது அந்த பெருமை சரத்குமாருக்கு, விஜயகாந்துக்கெல்லாம் 2 கோடி கட்ட வச்சு ஃப்ரீ பண்ணி, நீங்க சொன்ன சிங்கப்பூர், மலேசியா புரோகிராம் பண்ணி ஏறக்குறைய 4 கோடி ரூபாய் நடிகர் சங்கத்தில் நிதின்னு வச்சிருக்காங்க, பெருநிதின்னு வச்சிருக்காங்க. இத பாராட்ட யாரும் இல்ல. அப்ப எவ்வளவு பேர் வந்தாங்க? உங்களுக்கு தெரியாது இல்ல. இப்ப நம்ம 2G கேஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஏலம் விடுறத பத்தி நாங்க ஏலம் விட்டு சொல்லுவாங்க. 80களில் லேட் 80களில் 90களில் வாங்குறதுக்கு ஆள் இல்லாம இருக்கும்போது ஏலம் விடுறது வேற. இன்னைக்கு டிமாண்ட் அதிகமா இருந்து எனக்கு கூட உனக்கு கூட சொல்லி போட்டி வரும்போது இந்நேரம் ஒரு ஒன்னா இருக்குமா? நீங்க சொன்ன மாதிரி 40,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட லேண்ட் இன்னைக்கு நாங்க 50,000 வித்துருக்கோம், 10,000 லாபம் தானே யாரா கேட்பாங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் உங்களுக்கு தெரியாது இல்லையே. இன்னைக்கு அந்த நிலத்தை முதலீடு பண்றதுக்கு போட்டி போடக்கூடிய நிலைமையில இன்னைக்கு அதே விஷயத்த விட முடியாது. அன்னைக்கு பண்ணாம பேசாம இருந்தீங்க, இன்னைக்கு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நிலத்தை மையப்படுத்தி வரும்போது நான் விடணும்னே சொல்லல சார். இந்த காலம் என்ன தெரியுமா? அப்பன் பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு கட்டின பில்டிங்க்கு அனாதையாக்கு இருக்கிற பிள்ளைங்க என்ன எங்க அப்பா என்ன சம்பாதிச்சு கட்டலாம் சொல்ற ஊர் இது. அதெல்லாம் அப்பா சங்கத்துக்கெல்லாம் அப்படி பேசக்கூடாது. அப்ப சங்கம் என்ன, அப்பா என்ன, வீடு ஒரு சங்கம் தான், வீடு ஒரு சங்கம் தான் சார். நான் சொல்றேன் நியாயமா இருக்கணும்ன்ற நீங்க நியாயமா சார். பொதுக்குழு வீடு குடும்பம், இது பொதுக்குழு குடும்பம், அதுக்கு தலைவர்கள் அவங்க பொதுக்குள்ள பேசி நீங்க மெஜாரிட்டி பண்ணிட்டு போக வேண்டியதானே.
தனியா ஒரு 5 பேர் கூட்டு கத்திக்கிட்டே இருந்தா அதெல்லாம் ஜனநாயகம் இல்ல இல்ல. எது ஜனநாயகம்? ஜனநாயகம் மெஜாரிட்டியில பாஸ் பண்றதுதான் ஜனநாயகம். அப்புறம் 5 பேர் கத்திக்கிட்டு கத்தலாம், ஆனால் பொதுக்குழு மதிக்கணும் சார். பொதுக்குழு மதிக்கணுமா இல்லையா? கேட்க கூடாதா? கேட்டாங்கல்ல, அனாதை பிள்ளைங்க கத்திக்கிட்டே இருக்கு, 5 பேர் மட்டும் சேர்ந்து கேட்டார்கள். பொதுக்குள்ள மரியாதை கிடைக்கல, இவரே வரல, அப்ப விட்ட வேண்டியதானே. இப்ப நான் பில்டிங் கட்டுறேன் விஷால், கொஞ்சம் இருங்க விஷால், நான் 4 படம் நடிச்சு நான் பில்டிங் கட்டிட முடியுமா? ஃப்ரீயா நடிச்சு ஒரு ப்ரொபோசல் தான் சார். ப்ரொபோசல் தானே. இல்ல அவர் மட்டும் இல்லாம கார்த்தில இருந்து ஆரியாட்ட இருந்து நான் 4-5 நண்பர்கள்ட்ட சொல்லி வாங்கி தரேன், ஆளுக்கு ஒரு படம் நாங்க நடிச்சு தரோம் இலவசமா 10 பைசா செலவு இல்லாம. அதுல வச்சு வரக்கூடிய நீங்க எப்படி கலை நிகழ்ச்சி நடத்தி வருமானம் சம்பாதிச்சீங்களோ அதான் நான் படம் நடிச்சு கொடுக்குறேன், நம்மளுடைய சொந்த முயற்சியில பண்ணுவோம் சொல்றாரு. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, ஒரு முறை கமலஹாசனை வச்சு இன்னொரு ரஜினியை வச்சு படம் பண்ணி நடிகர் சங்கம் கட்டணும்னு செயற்குள்ள தீர்மானம் போட்டோம், பொதுக்குள்ள போட்டோம். ரஜினி கமலை வச்சுமே தனித்தனியா வேலை நடந்தது, டிஸ்கஷன் நடந்தது. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இல்லாம போயிடுச்சு. அப்ப இவங்க ஏன் தெரியாதவங்க என்ன நடந்தது, என்ன தீர்மானம் இருக்கு, கமலஹாசன் பேசப்பட்டது, அக்செப்ட் பண்ணது, 6 மாசத்துல அது இல்லாம போனது. சரி, இதே விஷயம் தனிப்பட்டவங்க நான் பண்ணி கொடுக்கறேன்னு 6 மாசத்துல இல்லாம போனாங்கன்னா பண்ணட்டும், நான் அதுக்காக சொல்லல. இல்ல சார், இது ஒரு சங்கம், இவரே சொன்னார், இது ஒரு சங்கம், இது குடும்பம் அல்ல. ஏற்றுக்கொள்கிறேன், 1800-2000 பேர் உள்ள சங்கம். அதில் ஒரு இயல்பான விஷயம் பாருங்க, இந்த கட்டடத்தை வாங்கி இந்த இடத்தை வாங்கி இதுல கட்டடம் கட்டுறேன் அப்படின்னு சொன்ன போதுதான் இந்த கடனே வந்தது. நான் சொல்ல சரியா வருதா? இந்த இடத்தை வாங்கி இந்த இடத்துல கட்டடம் கட்டுறேன்னு சொல்லும் போதுதான் அந்த 2 லட்சம் ரூபாய் கடன் அது 4.5 கோடி ரூபாய் கடனா மாறுது. அப்ப கட்டடம் கட்டுறதுங்கிறது அவ்வளவு சுமை ஏற்படக்கூடிய விஷயம். கையில இருந்து யாரும் காசு போட முடியாது, ஆளுக்கு சங்கம் வச்சு தனித்தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இதுல இன்னொரு முறை கட்டடம் கட்ட சொல்லி நானே சொந்தமா கட்டன்னு சொல்லிட்டு திரும்ப நீங்க அந்த நிலத்தின் பேர்ல வேற கடன் வாங்கினா திரும்பவும் கடன்ல தானே போய் நிற்கும். இவர்களுடைய ஐடியா மாசம் மாசம் வாடகை வரும், 30 வருஷம் கழிச்சு கட்டணம் நமக்கு சொந்தமாகும், நமக்கான தனி அலுவலகம் கிடைக்கும். இவ்வளவு இருந்து என்ன நட்டா இருக்க முடியும்? அதாவதுங்க, எமோஷனலா பேசுறது வேற, ரேஷனலா பேசுறது வேற. இதுல அடிப்படையாக நான் சொல்றது சொல்றேன், என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது 30 வருஷம் கழிச்சு ஆளுக்கு யாராவது செத்து போனா 3 லட்சம் ரூபாய் வரும், 30 லட்சம் ரூபாய் வரும். 30 லட்சம் 30 வருஷம் கழிச்சு அவங்க உசுரோடு இருந்து அப்புறம் சாகணும், அதெல்லாம் அடுத்தது. நான் இப்ப என்ன சொல்றேன், 1000 வருஷத்துக்கான முல்லைப்பெரியாறு ஒப்பந்தம் நீங்க சொல்றீங்க. முல்லைப்பெரியாறு இது 1000 வருஷத்துக்கான ஒப்பந்தம், ஒரு 30 வருஷத்துக்கான ஒப்பந்தம். நீங்க முல்லைப்பெரியாறு கவர்மெண்ட் டெசிஷன் சார். அப்பவே உங்க கவர்மெண்ட் டெசிஷனுக்கு கேரளால இருந்து ஒரு எம்எல்ஏ போட்ல அரைஞ்சிட்டு போறான், இன்னி வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியல. நமக்கு தானே நியாயம் கிடைச்சிருக்கு. நியாயம் கிடைக்க அதேதான் இங்கேயும் நியாயம் தான் கிடைச்சிருக்கு. என்ன சொல்லிருக்காரு பாருங்க, சந்துரு என்ன சொல்லிருக்காரு, கிராண்டிங் லீவ் டு இன்ஸ்டிடியூட் எ சூட் அப்படிங்கிறது உத்தரவுக்கு பிறகு சரத்குமார் மேல்முறையீடு செய்தோம், மனுவும் தள்ளுபடி ஆச்சுங்கிறத நடந்தது. அதாவது இப்ப யாரு என்ன, இப்போ சாதாரணமா இதுல சந்தேகங்கள் என்ன, அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது அதிகாரத்தில் இருக்கிறவங்க பொறுப்பு, அவ்வளவுதான். இப்போ சாதாரணமா ஒரு கிரவுண்ட் டிரான்சாக்ட் ஆனாலே அதுல பல லட்சம் ரூபாய் கைமாறுகிறது கேஷா. அப்படிங்கும் போது இந்த 18 கிரவுண்டுக்கு சுமார் 60 கோடி ரூபாய் கேஷ் கணக்கில் வராமல் கைமாறி இருக்குமோன்னு பல உறுப்பினர்கள் சந்தேகப்படுறாங்க. அது இல்ல ப்ரூவ் பண்ண நான் கேட்கிறேன், சொல்லுங்க. நடிகர் விஷாலும் நீங்களும் ஒரு அரசியல் கட்சியுடைய பின்னணியில் இருந்துட்டு அவர்களிடம் 10 கோடி ரூபாய் வாங்கிட்டு இப்ப சரத்குமாருக்கு ஏதாவது பேசுறீங்கன்னு இப்ப ஒருத்தர் சொல்றாரு. ப்ரூவ் பண்ணுங்க. இப்ப நீங்க இல்லன்னு சொல்றேன். இருங்க சார், இப்ப விஷால் நான் பிஜேபியில இருக்கேன், நான் ப்ரூவ் பண்றேன். நான் ப்ரூவ் பண்றேன். ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்க, நான் ப்ரூவ் பண்றேன். நான் ப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியே எப்படி ப்ரூவ் பண்ணீங்க? இப்ப சொல்றேன், நானும் விஷாலும் பிஜேபி இல்ல, 2 பேரும் ஒரே கட்சி இல்ல. ஒரே கட்சி இல்ல சார், ஒரு அரசியல் சார். நான் விஷால சந்திக்கவே இல்லை. நான் விஷால் நீங்க இன்னைக்கு சாயங்காலம் கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். இல்ல இல்ல விஷால் அணிங்கர்ல நீங்க சரத்குமார் இருக்கிற நீங்களும் இருக்கீங்க, சரத்குமார் இருக்கிற அவரு யாருக்கு எதிராக இல்ல சார். நடிகர் சங்க கட்டணம் கட்டினா எல்லாரும் 60 கோடி ரூபாய் கைமாறி இருக்குமோன்னு சந்தேகம் வந்திருக்குன்னு இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்க. எதிரான சொல்றீங்க, ஆதரவா இருக்கீங்களா? எவ்வளவு பெரிய விஷயத்த என்ன பேசுவீங்க? 60 கோடி ரூபாய் நீங்க கைமாறி இருக்குமோ சந்தேகம் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப சரத்குமாரோ ராஜனோ ராதாரவி யாரோ ஒருத்தர்
சரத்குமார் ஒரு கட்சி நடத்துறார், அவருக்கு எதிராக சதி திரட்டி 10 கோடி ரூபாய் 2 பேரும் காசு வாங்கிருங்கன்னு சொன்னா ஹவு யூ வில் ப்ரூவ்? நீங்க சொல்லுங்க. சரத்குமார் நீங்க 10 கோடி ரூபாய் காசு வாங்கிட்டு அவருக்கு எதிராக செயல்படுங்கன்னு சொன்னா சரத்குமார் செயல்பட அவருக்கு எதிராக அவரே செயல்பட்டு போறாரு. நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. 10 கோடி ரூபாய் வாங்கல நீங்க ப்ரூவ் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவீங்க. நான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி எடுத்து பாருங்க, என்னுடைய சொத்தை எடுத்து பாருங்க, நான் வாங்கினது எடுத்து பாருங்க, சிபிஐ இன்டர்வியூ போங்க, என்ன என்கொயரி போங்க, இல்லப்பா என்ன மாதிரி வைங்க, எந்த என்கொயரி வைங்க. நீங்க ஒரு ஆதாரம் சேகர், ஒரு ஆதாரம் இல்லாம இப்போ சார் இந்த சொத்தினுடைய மதிப்பு எவ்வளவு சார்? இந்த நிலத்தோட மதிப்பு 200 கோடி 300 கோடி ரூபாய். எவ்வளவு சார் வாங்கி இப்ப கையில எவ்வளவு சார் வாங்கிப்போம்? அதுக்கு உண்டானது ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன 11 கோடி ரூபாய் நான் போடுறேன், 50 கோடி ரூபாய் நீ போடுற, 65 கோடி ரூபாய் செலவழிச்சு இந்த கட்டடத்தை கட்டுறோம். யாரு செலவழிச்சு? இவங்க நடிகர் சங்கம் புதுசான கான்ட்ராக்ட் சொல்றீங்க. இல்ல நடிகர் சங்கம் கொடுக்கல, இவங்களே பணம் கொடுக்குறாங்க. சத்யம் சினிமாஸே பணம் போடுறாங்க. நமக்கு 10 பைசா கிடையாது. லேண்ட் நம்ம பேர்ல தான் இருக்கு. கடைசி லேண்ட் நம்ம பேர்ல இருக்கு. 33 வருஷம் உங்ககிட்ட இருக்காது. லேண்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பில்டிங் நம்மளது இல்ல சார். நீங்க ஸ்பென்சர் பிளாசா கட்டிட்டு சாதாரணமான நடிகர் சங்கம், நடிகர் சங்கத்துக்கு ஒரு நடிகர் சங்கத்தை வச்சுட்டு அதுக்குள்ளே நடிகர்கள் வரமாட்டேன்றாங்க. ஸ்பென்சர் பிளாசால 1500 கடையை வச்சுட்டு அதுக்குள்ள நம்ம நடிகர் சங்கம் வச்சா வருவாங்களா யாராவது? இல்லங்க. நடிகர் சங்கத்துக்கு எனக்கு தெரியல. அந்த ஒப்பந்தத்தை நீங்க படிச்சுட்டு தான் சொல்றீங்களா, படிக்காம சொல்ல எனக்கு தெரியல. நீங்க படிச்சீங்களா? எஸ், நான் படிச்சேன். நான் சொல்றேன். ராஜர் முன்னாடி தான் இருக்கிறாரு, ராதாரி முன்னாடி தான் இருக்கிறாரு. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா நடிகர் சங்கத்துக்கு சொந்தமான போகுது. 3500 ஸ்கொயர் ஃபீட். எங்க கிட்ட சொன்னது 3500 ஸ்கொயர் ஃபீட். சரிங்க, 3500 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஃப்ளோரா? 18 கிரவுண்ட்ல என்ன சார் 3500 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஃப்ளோர்னா எப்படி ஈஃபில் டவரா கட்டுவீங்க? என்ன சார் 18 கிரவுண்ட்ல பில்டிங் கட்ட போறாங்க? என்ன சார் ஒரு கிரவுண்ட்லயே 3500 ஸ்கொயர் ஃபீட் கட்டலாம் சார்? இல்ல சேகர், 2440 சேகர் நான் கண்டிக்கிறேன். 60 கோடி ரூபாய் கைமாறி கொண்டு இவ்வளவு பெரிய பப்ளிக்ல சேகர் சரத்குமார் ராதாரவி மேல சொல்ற அந்த குற்றச்சாட்டு இல்ல பேசப்படுகிறது. என்ன இது ஒரு வார்த்தையா? இல்ல சொல்லுங்க. ஒரு பப்ளிக் இல்ல ஒரு எலெக்ஷன் வந்தா எல்லா கட்சியும் எல்லாம் தான் பேசும். ப்ரூவ் பண்ணுங்க. இது அரசியல் அரசியல் இது அநியாயமான. திரு ராதாரவிட்டு நான் கேட்க விரும்புறேன். எலெக்ஷன் பற்றி திரு சரத்குமார் அவர்கள் திரு சேகர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். கடந்த முறை 2013 பொதுக்குழு வந்த போது இதே பிரச்சனை விஷாலுக்கும் சரத்குமாருக்கும் பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிறது அப்படிலாம் ஊடகங்களில் பேசப்பட்ட போது திரு சரத்குமார் அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டார் ஊடகத்தின் முன்னால். சரத்குமார் அப்போது சொன்னது என்ன, இப்போது அதை நிறைவேற்றிருக்கிறாரா? இப்போது பார்க்கலாம். நடிகர் சங்கம் ஒரு நல்ல ஒரு சங்கமாக தொடர்ந்து இயங்கும், நல்லபடியா இருக்கும். நாளைக்கு அடுத்த எலெக்ஷன் இளைஞர்கள் எடுத்துக்குவாங்க. நாங்க ஒரு பாதையை தான் வகுத்து தரோம். நடிகர் சங்கம் ஒரு நல்ல ஒரு சங்கமாக தொடர்ந்து இயங்கும், நல்லபடியா இருக்கும். நாளைக்கு அடுத்த எலெக்ஷன் இளைஞர்கள் எடுத்துக்குவாங்க. நாங்க ஒரு பாதையை தான் வகுத்து தரோம். திரு ராதாகிருஷ்ணன், நான் இதுக்கு பதில் எதிர்பார்க்கிறேன். 2013 காமராஜர் அரங்கம் என்னுடைய ஞாபகம். அங்க திரு சரத்குமார் அவர்கள் பேசும்போது நாங்கள் ஒரு வழிகாட்டும் பாதையாகத்தான் நாங்கள் இயங்குகிறோம், அடுத்த தேர்தலை இளைஞர்கள் எடுத்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார். ஆனால் அடுத்த இளைஞர்களுக்கு வழி விட்டுருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. திரு ராதாகிருஷ்ணன், ஏங்க இது என்ன வழி விட்டு நான் குறுக்கில் படுத்துக்கிட்டு இருக்கோம்? இவங்க ஒரு 10 பேர் 15 பேருக்கு கையெழுத்து வாங்கிட்டு வராங்க. 50 பேர் சொல்றாங்க, 15 சொல்றாங்க, 50 சொல்றாங்க. அதுல தப்பு. 15 பேர் கையெழுத்து போட்டு என்ன கொண்டாந்தாங்க? அக்ரிமெண்ட் என்ன, இது என்ன, எதை 4 ஜெனரல் பாடியில கத்தி போட்டு ஓகே வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறோமோ அதை பத்தி கேள்வி கேட்கறாங்க. தகவல் அறியும் சட்டத்துல போய் அந்த அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டாங்க. படிச்சு பார்த்தல உங்க வக்கீல வச்சு வாங்க. அப்ப பேச்சு அப்படி போகுது. நடிகர் சங்கத்துக்கு பொதுவில் இருக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தத்தை தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி வாங்கணுமா என்ன? அப்ப அது ஒரு சீக்கிரசியா மெயின்டைன் பண்றது, ரகசியமா பாதுகாக்கப்பட்டதா? இல்லங்க, அது ஓபன் புக்குங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் பிரிண்ட் போட்டு தர முடியாது. யூ கேன் பை. நாங்க பேசும்போது 4 ஜெனரல் பாடியா பேசும்போது ஆளுங்களை காண யாருமே இல்லாம திடீர்னு இவங்க 4 பேர் கேட்கறாங்க. இப்ப நாளைக்கு இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த 4 பேர் 5 பேர் நாளைக்கு இன்னொரு 5 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணா என்ன எப்படியா? அதுக்காக இதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே வராம இவங்க பேசினா எப்படி?
இன்னொன்னு என்ன சொல்றேன், நீங்க வந்து இப்ப இளைஞர்களை பத்தி சொன்னீங்க. டெஃபினட்டா ஐ வில் பி ரெடி. 30 வருஷம் சர்வீஸ். சகோதரர் சேகர் சொன்னார் 20 வருஷம். என்னுடைய சர்வீஸ் 30 வருஷம் சங்கத்துல. 30 வருஷத்துக்கு யாராவது இப்ப வந்தா விட மாட்டோம். இவ்வளவும் சொல்லிட்டு இப்ப சேகர் சொல்லலையா 60 லட்சம் ரூபாய் நாங்க வாங்கிட்டோன்னு. அவர் பிறவி பணக்காரனா இருக்கலாம், அவர் பிறவி பணக்காரனா இருக்கலாம், நான் பிறவி ஏழையா இருக்கலாம், அது வேற விஷயம். நானும் அவர் மாதிரி படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்க அப்பாவும் நடிச்சுக்கிட்டு இருந்தவர், எல்லாரும் வசதியானவங்க. நாங்களே 60 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டோம். இவங்க 60 கோடி அது அபத்தமான விஷயம் இல்லையா? இது நாங்க டெஃபமேஷனோ எதுக்குமே நான் போக மாட்டேன். ஏன் தெரியுமா? ஜெனரல் பாடி வராதவர்களுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இல்ல ஃபர்ஸ்ட். ஆனா சேகர் கிட்ட ஏன் சொல்றேன்னா, அவர் புரிஞ்சுக்குவாரு, விஷயத்தை தெரிஞ்சுக்குவாரு. இப்ப கூட சொன்னார் நான் விஷால் அணியான்னு. நீங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 60 கோடி ரூபாய் வாங்கிட்டு, இல்லைன்னா 60 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இவங்களை எதிர்த்து போராடுறீங்களான்னு கேட்டதுக்கு எவ்வளவு கத்துனார். ப்ரூவ் பண்றது நான் ப்ரூவ் பண்ணுவேன். என் வீடு என்ன, உன் வீடு என்னன்னு நீ கேட்கும் போது என் வீடு இல்லையா? என் வீடு இல்லையா? என் வீட காட்டுறேன், என்னுடைய சொத்தை காட்டுறேன். எதுக்கு சொல்றேன்னா, நானாவது நடிச்சுக்கிட்டு இருக்க படத்துல. சகோதரர் சேகர் தவறான வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிட்டாரு. 60 லட்சம் ரூபாய் என்ன நீ கேட்கலாமா? என்ன பார்த்தது இல்லையா? நான் ஆதியில இருந்து 4 கார்ல இருக்கிறவன். எங்க அப்பா கோடீஸ்வரன், என்ன பிச்சைக்காரனா கேட்கிறேன். என்ன உங்க ஃபேமிலி மட்டும்தான் ராயல் ஃபேமிலி, நாங்களா என்ன தெருவில் அலைஞ்சிட்டு இருந்தோமா? எவனோ பணம் கொடுத்த ஒண்ணு வாங்கிட்டு ஓடுறதுக்கு. நடிகர் சங்கம் என்னுடைய உயிர் மாதிரி வச்சிருக்கோம். நடிகர் சங்கத்தை பத்தி தப்பா பேசுறதுனால தான் நான் திருப்பி பேசுறேன். இப்ப கூட என்னுடைய ஒரு சகோதரர் விட்டு விலகினாரு, நான் ஒண்ணுமே பேசுறேன். ஏன்னா அரசியலா அவர் பேசும்போது நான் கம்மன் இருப்பேன். நடிகர் சங்கமாக பேசினால் யாராக இருந்தாலும் விட மாட்டேன். நடிகர் சங்கம் திருச்சியில ஒரு பேட்டி கொடுக்கும்போது திரு சரத்குமார் அவர்கள், இனிமேல் இது போன்ற பேச்சு விஷால் தொடர்வாரே ஆனால் அவரை அவருடைய சங்கத்தை விட்டு அவரை நீக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னால், அதே போல விஷால் அவர்கள் இந்த பிரச்சனையை இப்போ தொடர்ந்து கிளப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த பிரச்சனையை முடிந்து விட்டது என்று ஏற்கனவே சொன்னாரா இல்லையா? இப்போ தன்னுடைய பேச்சை மாற்றி பேசுகிறாரா? அரசியல் ஆகிறதா நடிகர் சங்க தேர்தல் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு கே ராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். திரு சரத்குமார் அவர்கள் திருச்சியில் செய்தியாளர் சந்திக்கும் போது சொன்னார், இது போன்ற தொடர்ந்து நடிகர் சங்கத்தின் மீது அவதூறு பரப்பிக் கொண்டே இருப்பாரு, ஆனால் நடிகர் விஷால் சங்கத்திலிருந்து நீக்கப்படுவார் அப்படின்னு. திரு விஷால் அதுக்கப்புறம் கேட்டார், நான் அவதூறா என்ன பேசினேன்னு சொல்லுங்க அப்படின்னார். இதுவரைக்கும் எங்கேயும் பதில் வந்ததா நான் படிக்கல. நடிகர் விஷால் சரத்குமார் அவர்கள் கட்சி நான் குறுக்கல பேசல. இல்ல அண்ணன் ராஜன் கேக்குறீங்க, பட் ஒரே சின்ன கிளாரிபிகேஷன் சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு கமிட்டி மீட்டிங்லயும் அண்ணன் இருந்தார் ராஜன். ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், வேற ஒண்ணுமே நான் பேசல. முதல்ல விஷால் இப்படித்தான் விஸ்வரூபம் படம் டைம்ல அந்த பேஸ்புக்கோ ஏதோ அதெல்லாம் ஒண்ணு கொடுத்தாரு. நடிகர் சங்கம் என்ன செய்கிறதுன்னு கேட்டார். நாங்க இமிடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு போனாங்க. போட்டு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சோம், விளக்கம் சொல்லுங்கன்னு. அப்ப விளக்கம் சொல்லுங்கன்னு அவர் நேரா வந்தாரு. ஸ்பர் ஆஃப் த மூவ்மெண்ட்ல பேசிட்டேன், ஆனா கொடுத்த லெட்டர்ல உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்ல போல இருக்கு, நான் என்ன எழுதினேன்னு புரியலன்னு. அப்ப கூட நான் சொன்னேன், இங்கிலீஷ் இஸ் நாட் அ நாலேஜ், இட் இஸ் அ லாங்குவேஜ். சோ நீங்க டோன்ட் சே இட் இஸ் அ நாலேஜ். இப்படி சொன்ன சாரி எல்லாம் சொல்லிட்டு வருத்தப்படுகிறேன்னு சொன்னார். உடனே பெருந்தன்மையா சங்கத்தை பத்தி பேசினாலும் அப்படியே விட்டுட்டோம் அவரை. எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த மாதிரி பேசி பேசி சாரின்னு சொல்லும் போது இஸ் ஆல்சோ லீடிங் ஹீரோ. இல்ல அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை அவர் உங்க மேல இன்னொரு விஷயத்தை அவர் கேள்விப்பட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியும், நீங்களும் திரு கே என் காளை அவர்களும் நடிகர்களையும் திரு விஷாலையும் ஒரு அவதூறான வார்த்தையை பயன்படுத்தி நீங்க சொன்னீங்க. உங்கள் மீது திரு குமரிமுத்து மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஏன் உங்கள் மீது எடுக்கப்படலன்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு திரு விஷால். இதுதான் நான் சொல்றேங்க, அறியாமையில் அவங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்றீங்க. இருந்தாலும் சொல்றேன், ஏன்னா ராஜன் இருந்தார் இந்த கமிட்டிலையும். ஏன்னா நாங்க பெருந்தன்மையாக நாங்க பேசுறது உங்களுக்கு மனம் புண்பட்டதுன்னா நான் மன வருத்தப்படுகிறேன். எப்படி விஷால் மன வருத்தப்படுறேன்னு சொன்ன அவரை விட்டாங்களோ அந்த மாதிரி தான் எங்களை விட்டாங்க. எங்க கமிட்டியில எங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. ஆனா குமரிமுத்து மேட்ரு ராதாரவியும் சரத்குமாரும் எஸ் சி சேகர் சொன்ன மாதிரி திருடி இருக்காங்கன்றது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. எதுல போட்டிருக்குன்னு கேட்டேன்.
பேப்பர்ல காட்டு, இல்லையா கோர்ட்ல சொன்னதை எடுத்துட்டு வந்து காட்டுங்கன்னு சொன்னோம். அது அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. அபத்தமாக பேசியதனால் நீக்கப்பட்டார். மன்னிப்பு கேட்கல, அதுக்கு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னொன்னு என்னன்னா, கமிட்டியில பேசும்போது எல்லாரும் பேசுறதையும் அந்த செல்ல ஆன் பண்ணி யாருக்கோ போன் பண்ணிட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் சேகருக்கு தெரியாது. எனக்கு வருத்தமே என்னன்னா, எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சேகர், அவருக்கு தெரியாம பேசுறாரு. ஏன்னா பாக்கெட்ல வச்சிருந்தாரு. அது கமிட்டியில பாக்கெட்ல வைக்கிறது சேகர் நியாயம் சொல்றாரா? அது மாதிரி வேற யாருக்கும் தகவல் கொடுக்கறதா சொன்னார் நீங்க சொல்றீங்க. நம்ம இன்னொரு விஷயம் திரு சேகர்ட்ட நீங்க எழுப்பியது போல ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. திரு விஷால் அவர்கள் ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன விஷயம். அதாவது விஷால் ஒரு தவறாக ஒரு கருத்து சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இது நடிகர் சங்கம் என்ன செய்ததுன்னு கேட்டாரு வச்சுக்கோங்களேன். நடிகர் சங்கம் இது செய்ததுன்னு சொல்லிட்டு போனா பிரச்சனையே இல்லை. உடனே ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்க வந்து நிக்கணும் சொல்றதுக்கு இல்லையா, அது ஒரு ஜனநாயக முறையை தாண்டி ஒரு நிமிஷம் கொஞ்சம் எல்லாருமே நண்பர்கள் தான் சார். இல்ல தவறு தவறுங்கிறது அடுத்தது. உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து அங்க வந்து ஒரு சக நடிகர்கள் ஒருத்தர் நிக்க வச்சு பேசுறத வந்து அவ்வளவு ஒரு ஆரோக்கியமான செயல். நிறுத்தப்பட்டாரு இது ஒரு நிமிஷம். ராதாரவிக்கும் விஷாலுக்கும் நடக்கிறத பத்தி நான் பேசல, விஷாலுக்கும் நடிகர் சங்கத்துக்கும் நடக்கிறத பத்தி பேசுறேன். ராதாரவிக்கு விஷாலுக்கு எது நடந்ததோ அதேதான் ராதாரவிக்கு நடந்தது. அது சரியான விஷயம், அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனால் ஒரு சங்கம் என்பது இதைவிட இன்னும் ஆரோக்கியமாகவும் நட்பு ரீதியிலும் செயல்பட்டிருக்கலாம். நீ யாரும் கேட்க கூடாது. 10 பேர் வந்தா கேட்காத, 15 பேர் வந்தா தவறு. 15 பேர் வந்தா ஒருத்தவங்க வந்தா அவங்க சொன்னது தப்பு இல்ல. அவங்க கேள்வி எழுப்புனது பொதுக்குழுலயோ செயற்குழுலயோ அல்ல, அவருடைய முகநூல்ல அவர் பதிவு பண்றாரு. இன்னைக்கு குரல் கொடுக்கக்கூடிய நடிகர் சங்கம் அன்னைக்கு அவர் யாரு கேள்வி எழுப்புறாரு? நடிகர் சங்கத்தை. ஒரு விஷயம் சொல்றதுனால நடிகர் சங்கம் அப்படியே இது கலை எழுந்து போயிடுமா? நடிகர் சங்கம் வந்து எவ்வளவு பாரம்பரியமான விஷயம். ஒரு விஷயம் கை நீட்டினா நடிகர் சங்கம் அப்படியே ஊர் ஊரா போய் சொல்லும் போது அந்த கேள்வி வருமா வராதா? இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு போட்டு காட்ட விரும்புறேன். திரு விஷால் வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு, அவருடைய பேச்சுல இருந்து அவர் வந்து அதிலே உடன்பட்டு இருக்கிறாரா, மாறி இருக்கிறாரா? விஷால் அவர்கள் இதே போன்ற பிரச்சனை, இதே கட்டணம் உள்பட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பிய போது அதற்கான பதில் வந்ததா இல்லையா? திரு விஷால் என்ன சொன்னார்? பக்கத்திலேயே சேகரும் இருப்பார், பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போது பார்க்கலாம். பில்டிங் சம்பந்தமாகவும் சில கேள்விகள் வந்து முறையா கேட்டோம். அது எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்த உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்திருக்கு. 2 அணி இல்ல, இது ஒரே குடும்பம். பில்டிங் சம்பந்தமாகவும் சில கேள்விகள் வந்து முறையா கேட்டோம். அது எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்த உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்திருக்கு. 2 அணி இல்ல, இது ஒரே குடும்பம். பில்டிங் சம்பந்தமா கேள்வி எழுப்பணும், எல்லா கேள்விக்கும் பதில் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன திரு விஷால் அதுக்கு காரணம் என்னன்னா, பொதுக்குழுல நடந்த விஷயத்தை வெளியில பகிரங்கப்படுத்த கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லப்பட்டது. என்னங்க அப்ப நீங்க வாய்க்கு வந்தா பொதுக்குழு நடந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது. ஆனால் நடிகர் சங்கத்துடைய கற்பை பேச்சையே கேட்க நீங்க பேசுங்க ஒரு நிமிஷம். அதாவது அதனாலதான் கேள்வி கேட்ட விஷாலும் பதில் சொன்ன சரத்குமாரும் ஒன்னா நின்று பேசுறாங்க. நீங்க தெரிஞ்சுக்கங்க, இதுல யாரும் விரோதிகளே கிடையாது. அன்னைக்கு என்ன சொன்னாரு? எல்லாமே கேட்டோம், எல்லாத்துக்கும் பதில் வந்துருச்சு. பதில் தான் வந்தது. சரியான பதில் வந்ததா இல்லையா உங்களுக்கு சொல்லல. சரியான பதில் அந்த பொதுக்குழுல அந்த நடிகர் கார்த்தி எவ்வளவு அதிகமா பேசினாரு தெரியுமா உங்களுக்கு? அதை பத்தி சொல்ல முடியுமா? அதுல என்ன சொல்றீங்க? சொல்லிட்டீங்களே. சொல்லல, இப்ப சொல்றேன். இதுதான் அவதூறு பரப்புன்னு சொல்லி அவதூறு பரப்பல. ஒரு கமிட்டியில இது சார் கமிட்டியில நடந்தது நான் பார்த்தேன். இது மாதிரி பேசிக்கிறாங்க சொல்றேன். ஒரு விஷயத்துல நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஒரு ஆளுங்கட்சியா இருந்ததுன்னா ஆளுங்கட்சி மேல பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை நிரூபிக்க வேண்டியது ஆளுங்கட்சிக்கு பொறுப்பு. அது எப்படிங்க இருக்கும்? உலக நியாயமே மொத்தமா சொல்றாங்க. இது எங்கேயுமே சொல்றேன். இப்போ நம்ம ஏஜிஎஸ் 170 crores ஆன் செக்கே கொடுத்துறேன், நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்களாம். இல்லையா? சொல்ல மாட்டீங்க. அப்படி சொல்லணும் யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் கேட்கிறேன், இது நீங்க வந்து இடத்தை வாங்கிக்கிற பத்தி சொல்றீங்க. ஆமா, இடத்தை வாங்கி கொடுக்க முடியுமா? அப்ப எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க?
என்ன கொடுக்கலையே. ஒரு கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாட் நீங்க எழுப்பின எல்லா கேள்விக்கும் பதில் வந்துருச்சுன்னு இந்த அணியை தலைமையேற்று நடத்தக்கூடிய திரு விஷால் பகிரங்கமா சொல்றாரு. கூப்பிட்டு கேளுங்களேன். என்னையே அவர்தான் நீங்க பக்கத்துல இருந்தீங்க. நான் குளோசோல போட்டு காட்டினா நீங்க காட்டுறீங்க. சரியா இல்ல அவருடைய முகம் தெரியுங்கிறக்காக. அப்ப அவர் முகம் தெரியும்னா அவரை கேளுங்க. என்ன கேக்குறீங்க? என்னதான் நீங்க நல்லா காட்டவே இல்லையா? நீங்க தான் இது வந்து ரிட்டாரிக்கா பேசுறது கேக்குறது நல்லா இருக்கும். ஆனா இப்படி பேச முடியும். இல்ல இப்படி ஒரு சீரியஸான விஷயத்துல அவதூறு சொல்லிட்டு அவதூறு சார். இப்போ நான் சொன்னது அவதூறு இல்ல சார். இன்னைக்கு 1000 பிரச்சனை நடக்கும் சார். எல்லாம் நல்லபடியா நடந்தது அப்படிதான் பிரஸுக்கு சொல்லுவாங்க. இல்லன்னா நேற்று கட்டி சண்டையை பெருசாக்கிடுவாங்க. அப்படின்னா இந்த பிரச்சனையை சொல்லாம சுமூகமா 2013 சார். 2014 என்னாச்சு? இப்ப 2015 பேசுற இதே பிரச்சனை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கட்டணம் தான் பேசிட்டு இருக்கீங்க. சொன்ன பேச்சு அதுக்கு இன்னும் 1 வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கப்படுறாங்க. இன்னைக்கு கட்டலையா? 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நான் சொல்றேன் சொல்லுங்க. இவங்க எல்லாருடைய தூண்டுதல் பேர் தான் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. நீங்க ஆமா யார் போட்டிருக்காங்க? அவன் தான் தூண்டி விட்டு இவங்க ஆளை தூண்டி விட்டு அவங்கள ஒரு கேஸ் போட வச்சிருக்காங்க. சொல்றாரு என்னங்க 60 கோடி ரூபாய் இந்த பப்ளிக் சொல்றாரு. நியாயமான இல்ல நான் தூண்டி விட்டு சொல்றேன். இப்ப நீங்க 3 கேள்வி கேட்டீங்க. சரத்குமார் நான் இளைஞர்களுக்கு வழி விட்டுட்டு வெளியே போறேன் அப்படின்னாரு. அவர் அப்படிதான் சொன்னாரு. நாங்க தான் போக கூடாது, இந்த பில்டிங் கட்டி முடிச்சுட்டு தான் போகணும், அது வரைக்கும் நீங்க தலைவரா இருக்கணும்னு சொன்னது எங்க செயற்குழுவும் பொதுக்குழுவும் ஆச்சுங்களா. விஷால் ஏதோ சின்ன பிள்ளை, கொஞ்சம் வளர்ற பிள்ளை, இளைஞர், துடிப்பா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு நாளை காணாம போயிடுவாரு. ஆனா சங்கம் என்பது நிரந்தரமா இருக்கக்கூடியது. ஆனா நல்லா பேசுற சேகர் இன்னைக்கு எதுக்கு இப்படி தடுமாறி தப்பு தப்பா பேசுறாருன்னு எனக்கு தெரியல. என் உயிர் நண்பர் கார்பரேஷன் மீட்டிங் என்ன இப்போ என்னுடைய கருத்து ஒன்னே ஒண்ணு நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த ஒரு பீரியட் அதாவது எலெக்ஷன் வந்தாலும் சரத்குமார் ஜெயிக்க போறாரு. 1200 ஓட்டு குறையாம வாங்க போறாருன்றதை எழுதி வச்சுங்க. என்ன அந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு. விஷால் என்ன பண்றாரு, எவ்வளவு செலவு பண்ண போறாரு வேற விஷயம். ஆனால் இதெல்லாம் நமக்குள்ள இல்லாம உண்மையிலே அப்படிதான் பண்ணாங்க கவுன்சில் மாதிரி. என்ன விடுங்க இனி பண்ண போறாரு பாருங்க. சரி சரி. இப்போ நீங்க எல்லாருமே சங்கம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான். அதுல கருத்து வேறுபாடு ஒண்ணு வருது. ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த முறை எலெக்ஷன் ஒன்னா ஆக்கி சரத்தை தேர்ந்தெடுத்து ஒரு 2 வருஷத்துக்குள்ள அந்த பில்டிங் கட்டி முடிக்கணும். இது கட்டி முடிச்சா இந்த நடிகர், ஏழை நடிகர் வீட்டு கல்யாணம் நடத்தப்படும், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பணம் கொடுக்கப்படும், மருத்துவ செலவு கொடுக்கப்படும். இந்த 3 வருஷமா ஒரு வருவாய் இல்லாம ஏழை நடிகர்கள் எல்லாம் இன்னைக்கு அவதப்பட்டு இருக்காங்க. இது ஒரு ஈகோல கொண்டு போய் இதுல அவர்களுடைய செயல்பாடு அதிருப்தியாக இருக்கிறது நேர்மையாக இல்லை என்று சந்தேகம் வருமானால் தேர்தலில் போட்டியிட்டு அவர்களை தோற்கடிப்பதை விட்டுவிட்டு புறவாசல் வழியாக நீதிமன்றம் சென்று தடையாணை பெறுவது என்ன நியாயம்? நீதிமன்ற வழி யார் தடையாணை? தேர்தலுக்கு அதுதான் வீக் டே வைக்க கூடாதுங்கிறாங்க. வீக் டே வச்சா என்ன, சண்டே வச்சா என்ன? நீங்க ஆபீஸுக்கு போறவர் சார், உங்களுக்கு சினிமாக்கார கஷ்டம் தெரியாது சார். செகண்ட் சண்டே தான் லீவு சினிமால, பாக்கி எல்லா சண்டையும் வேலை செய்யணும். கவுன்சில் அன்னைக்கு ஒரு நாள் லீவுன்னு அனௌன்ஸ் பண்றோம். உங்களுக்கு புதன்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையாங்க தாண்டி நீங்கள் அணி அமைக்கல, யார் தலைவருக்கு போட்டிடுவா, யார் சில கூட எதுவுமே அறிவிக்கப்படல. அவர்கள் முழுமையாக தயாரில் இருக்கும்போது நீங்க தேர்தலுக்கான ஆயத்தமே இல்லாம வெறும் குற்றஞ்சாட்டிட்டே இருந்தா தேர்தல் வரப்போது தெரியுமில்ல. ஜூலை 15 இன்னைக்கு தேதி விடுங்க, தேர்தல் வரப்போது தெரியுமா தெரியாதா? தயவு செய்து சொல்லாதீங்க. நான் தேர்தலில் நிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், அதாவது விஷால் சொன்னீங்க இல்லையா, விஷால் இப்ப தொலைபேசி இணைப்புல இருக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்கிறேன், உங்கள்ட்ட கேட்கக்கூடிய விஷால் தொலைபேசி இணைப்புல நடிகர் சரத்குமார் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைத்துக் கொண்டிருக்கூடிய திரு விஷால் தொலைபேசி இணைப்புல இருக்கிறார். உங்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன், ஒன்று, நீங்கள் இந்த நடிகர் சங்க தேர்தலில் சரத்குமார் மீது அவநம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் இந்த தேர்தலில் நேரடியாக களமாடுவதை விட்டுவிட்டு நீதிமன்றம் செல்வது நடிகர் சங்கத்துக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயமா திரு விஷால்?
என்ன சொன்னீங்க? இது நடிகர் சங்கத்துக்கு நல்லது செய்யறதுக்காக இல்ல. நீங்க நடிகர் சங்கத்து மேல அவநம்பிக்கை வச்சிருந்தா சரத்குமார் தலைமையிலான அணி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க கேள்வியே தப்பு. இந்த ஒரு நிமிஷம் நடிகர் தலைமை சரத்குமாருக்கு எதிரான நீங்க போட்டி போட விரும்புனீங்கன்னா நீங்க தேர்தலை போட்டியிடுவதை விட்டுவிட்டு நீதிமன்றம் சென்று தேதியை மாட்டு ஜூரிய வை வக்கீல வை சொல்றது என்ன நியாயம்? என்ன நியாயம் நீங்க கேக்குறீங்களா இல்ல நியாயம்ன்றது பொதுவான கேள்வியா? நான் அதான் கேக்குறேன். இதுதான் சரத்குமார் தலைமையிலான அணியுடைய கேள்வி, இதுதான் ராதாரவியோட கேள்வி. இல்ல சார், உங்க கேள்வியா சரத்குமார் கேள்வியா? யூ கேன் மேக் இட். என்னுடைய கேள்வியா கூட நீங்க வச்சுக்கலாம். உங்க கேள்வி இல்ல. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். காசிமர் யூனியன் தேர்தல் ஜூலை 12ஆம் தேதி நடக்குது. அதுக்கு ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. ஜூலை 5 டைரக்டர் யூனியன் அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை அறிவிச்சிருக்காங்க. ஏங்க நடிகர் சங்கம் தேர்தல் எப்படிங்க புதன்கிழமை வைப்பீங்க? நான் கேக்குறேன். ஒரே ஒரு இப்ப நீங்க கோ பை தி ட்ராக் ரெக்கார்ட். நான் சும்மா விஷால் கோர்ட்டுக்கு போனா தவறுங்க. எதுக்குங்க கோர்ட்டுக்கு போறோம்? முதல்ல எதுக்குங்க நாங்க இதுக்கு எதுக்கு குரல் கொடுக்குறோம்? எதுக்கு எலெக்ஷன்ல 2 அணியா நிக்கிறோம்? அதுதான் முக்கியம். இல்ல நீங்க இப்ப புதன்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையாங்கிறதா நீதிமன்றம் செல்ல வேண்டிய அளவுக்கான ஒரு கேள்வியா? ஆமாங்க, நீங்க நியமிக்கிறீங்க. இப்போ ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. ஒரு பொதுச் செயலாளரும் தலைவரும் நியமிக்கிறாங்க. 2 அட்வொகேட்டை நியமிக்கிறாங்க. நாங்க இது பட்டியல் கேட்டோம் 3 முறை. அது தவறுன்னு சொல்றீங்களா? நான் என்கிட்ட இருக்கு. நான் முதல் முறை நான் பட்டியல், எனக்கு பட்டியல் வேணுங்க. எனக்கு இப்போ என் வீட்டுல திருமணமோ இல்ல என் வீட்டுல ஏதோ ஒரு நல்ல விஷயமோ நான் எல்லாருக்கும் பத்திரிகை வைக்கணும், பட்டியல் வேணும். பட்டியல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை பேருக்கு வாக்கு இருக்குங்க? பட்டியல் கொடுக்கல. நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நடிகர் சங்கத்துடைய செயலாளர் திரு ராதாரவி உங்களுடைய கேள்வி முன்வைக்க விரும்புறேன். திரு ராதாரவி, உங்களுடைய பதில். அதாவது திரு விஷால் சொல்றாரு பட்டியல் ஏதோ தரலன்னு. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இன்னொன்னு அவர் வீட்டு பங்கன் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாரு. கரெக்ட். பட் இப்ப என்னையே நான் சொல்லிக்கிறேன், மற்ற நடிகர்களை சொல்லல. ஏன்னா திடீர்னு என்னுடைய அட்ரஸையோ என்னுடைய போன் நம்பரையோ இந்த நடிகர் சங்கம் என்ன கேட்காம விஷால் கிட்ட கொடுத்தா ஒத்துக்க மாட்டேன். என்ன கேட்காம எப்படி கொடுக்கலாம்? என்ன கேட்டு கொடுக்கணும்னு கேட்டா அதுக்கு நடிகர் சங்கம் பதில் சொல்லணும். நடிகர் சங்கம் பதில் சொல்லணும். இது வாக்காளர் பட்டியல் தான். இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியலை வெளியிடாது. அப்ப ஏன் போட்டோவா ஏன் கேட்க முடியாது. இது வாக்காளர் பட்டியல விஷால் தான் கேட்கிறாரு. இப்ப நான் கேட்டா உனக்கு நடிகர் சங்கம் என்ன சொன்னா கேட்கலாம். கேட்கிற விஷால் நீங்களும் அவர் பேசும்போது சொன்னார் இல்ல, என் வீட்டுல ஒரு பங்கன் இருக்கு அதுக்கு கொடுக்கணுமே கேட்டாரு. அதுக்காக சொன்னேன். அவர் தேர்தலுக்காக கேட்டார்னா தேர்தல்ல அவருடைய நாமினேஷனை போட்டு நாமினேஷன் செல்லுதா செல்லலையான்னு சொன்னதுக்கு பிறகுதான் இந்த விலாசமே கொடுப்பாங்க. குற்றச்சாட்டு இல்ல நீங்க சொல்லும் போது நாமினேஷன் செல்லுமா செல்லாதாங்கிறலாம் அதுக்கு பிறகு எழ வேண்டிய கேள்வி. ஒரு தேர்தலுக்கு ஆயத்தமாகி விட்டாலே அந்த தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள், தகுதி படைத்தவர்கள், உரிமத்தை தக்க வைத்திருப்பவர்கள் யார் அப்படிங்கறத பப்ளிக் டொமைன்ல உங்களுடைய சங்கத்துக்கு உள்ள வைக்கிறது என்ன சிரமம் இருக்க முடியும்? நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க நேரா வாங்க, வாக்காளர் பட்டியல பிரிங்க, உட்காந்து எழுதிக்கீங்க. இதெல்லாம் நாங்க முதல்ல இருந்தே சொல்லியாச்சுங்க. இவங்க என்னன்னா வந்தா தானே இப்பதான் முதல் தடவையா வராங்க. அட்வொகேட் கிட்ட 2 பேர் லெட்டர் கொடுக்கறாங்க. they are accepting the advocate. பட் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்ல இருக்கிறதுனால நீதி அரசு என்ன சொன்னாலும் ஏத்துக்கிட்டு செய்வோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சார், ஒரே ஒரு விஷயம் நான் ஒன்னே சொல்றேன். ராதாரவி சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வணங்குறேன் எல்லாமே. ஏன்னா இன்னைக்கு முதல்ல ஒரே ஒரு விஷயம் நான் தெரிவிக்கிறேன் சார். இது விஷால் அணியோ இல்ல விஷால் தூண்டி விட்டுற விஷயமோ இல்ல விஷால தூண்டி விட்ட ஒரு விஷயமோ அல்ல. இது எல்லா சக நடிகர்களும் கேள்வி கேட்டு கேட்டு சலிச்சு போய் கடைசியில வேற வழி இல்ல. அதனாலதான் எலெக்ஷனுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுது. இன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்க பட்டியல் கேட்டோம். பப்ளிக் ட்ரஸ்ட் யார் நீங்க கேட்டா கூட பப்ளிக் ட்ரஸ்ட் இப்ப பொறுத்த வரைக்கும் நீங்க பட்டியல் வாங்கலாம். நீங்க everyone has the right to know how many members there in this public trust. விஷால், நான் இப்பவும் சொல்றேன், நீங்க பப்ளிக் ட்ரஸ்ட் கேக்குதுன்னு சொல்றீங்க. நடிகர் சங்கம் எலெக்ஷன் நடிகர் சங்கத்துக்கு அத முதல்ல தெரிஞ்சுக்கீங்க. நான் ஒன்னே கேக்குறேன், எலெக்ஷன் விட்டுறீங்க. நீங்க நான் ஒன்னே கேக்குறேன், எலெக்ஷன் விட்டுறேன்.
எலெக்ஷன் விட்டுருங்க. நான் 1 மாசமா கேட்டு இருக்கேன். நான் 3 கடிதம் எடுத்துருக்கேன். அது தவறுன்னு சொல்றீங்களா? பதிவே இருக்கு, அக்னாலஜ்மென்ட் லெட்டர் என் கையில இருக்கு. இப்ப பாண்டே சொன்னாரு எலெக்ஷன் உருவாயிடுச்சுல, அப்ப கொடுக்கணும்னு கேக்குறாரு. நீங்க கேட்டது இப்ப நீங்களே சொல்றீங்க 1 மாசத்துக்கு முன்னாடி கேக்குறீங்கன்னு. வயசுல சின்னவன், நான் அதிகமா பேசக்கூடாது. நான் கேக்குற ஒரே கேள்வி, நான் கேக்குறேன், பப்ளிக் ட்ரஸ்ட் யாரு வேணாலும் காசு ஒரு காசு கொடுத்து அந்த பப்ளிக் ட்ரஸ்ட் சார்ந்த மெம்பர்ஸ் வந்து லிஸ்ட் கிடைக்குமா இல்லையா? யார் கேட்டாலும் கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. தம்பி ஒரு சின்ன விஷயம் தம்பி, நீங்க கேட்கிற அட்ரஸ் தேர்தலுக்கு பின்னாடி கூட கேட்கல, தேர்தல் சொன்னதுக்கு அப்புறமும் கூட கேட்கல, முன்னாடி கேட்குறீங்க. முன்னாடி எப்படி கொடுக்க முடியும் தம்பி? ஒரே ஒரு நிமிஷம், பட்டியலே நான் ஒத்துக்கலன்னா உங்களுக்கு தொல்லை தம்பி. அண்ணா ஒரே ஒரு நிமிஷம், நான் முடிச்சிடறேன். பட்டியலே வேணாண்ணே, நான் கோர்ட்டுக்கு போன ஒரே ஐயோ இல்லண்ணே, நான் ஒரே ஒரு விஷயம், நம்ம உண்மையிலேயே சத்தியமா ரொம்ப அவமானமா இருக்கு. நம்ம குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்த வந்து வெளியில இப்ப இப்படி வெளிப்படையா பேசுறது வந்து ஓகே வந்துருச்சு, வேற வழி இல்ல. நீங்க தான் எங்களை வந்து கொண்டு வந்துட்டீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க நிறைய இடத்துல பாண்டே சார் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். Pandey sir, I'll just tell you one thing. Yeah. I'll tell you, see, all of us, நீங்களும் as an individual, தந்தி டிவி as ஒரு நிறுவனமா எல்லாருக்கும் தெரியணும், ஏன் விஷால் சார்ந்த கார்த்தியோ இல்ல நாஜ் சாரோ இல்ல எஸ் வி சேகர் சாரோ ஏன் இத்தனை பேர் பேசுறாங்க, எதுக்கு ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து கேஸ் வந்து இத்தனை நாள் வந்து ஒரு பில்டிங் கட்டடம் வந்து ஏன் நிக்கப்பட்டது, எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். தயவுசெய்து பூச்சி முருகன் வந்து கேஸ் போட்டதுனால தான் இந்த பில்டிங் நின்றுச்சுன்றது தயவுசெய்து தவறு. அது வந்து ஏன்னா 2013 பொதுக்குழுல காமராஜர் அரங்கத்தில் நடந்த பொதுக்குழுல நீங்க சொல்றீங்க நாங்க கேள்வி கேட்டோம், பதில் எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. திரும்ப 2010 ஒரு நிமிஷங்க, ஒரு பொதுக்குழுல எங்க தலைவர் வந்து சொல்றாரு, நீ கேட்ட கேள்விக்கு வந்து நாங்க பில்டிங் கட்டுவோம்னு சொல்றாங்க. எங்க தலைவர் வந்து பில்டிங் கட்டுறேன்னு சொல்லும் போது நாங்கெல்லாம் வந்து ஆமா இவர் கட்டுவாரா இல்லையா எங்களுக்கு தெரியாது, நாங்க பாட்டு கேஸ் போடுவோம் அப்படி போலியே. எங்க தலைவரை நம்பி நாங்க வந்து காத்து நின்றோம். 2014 பொதுக்குழு வந்தது, என்ன நான் ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு நான் கேட்டேன். நான் கேட்டுட்டு சார் இது வந்து பில்டிங் ஒரே ஒரு விஷயம், நாடக நடிகர்களோட நலனுக்காக அத்தனை பேரும் முகம் தெரியாத அந்த நாடக நடிகர்களுக்காக நாங்கெல்லாம் குரல் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன் சார் எஸ்பிஐ சினிமா மட்டும்தான் கட்டணுமா, அது கேஸ் கோர்ட்ல இருக்கு. இங்க ஏன் வந்து நம்மளுக்கு சார்ந்த ஒரு விஷயம், எம்ஜிஆர் சிவாஜி இத்தனை பேரு எம்ஆர் ராதா அத்தனை பேர் வேர்வை சிந்தி ஒரு பில்டிங் கட்டி இருக்காங்க. அதே பில்டிங் சார்ந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பில்டிங் கட்டினா என்ன சார் போக போகுது, எல்லாருக்கும் வந்து நலன் கிடைக்க போகுது. நீங்க சொல்ற திட்டத்துல வந்து 24 லட்சம் வருது, நாங்க சொல்ற விஷால் தம்பி நீங்க பெரிய பெரிய நடிகர்கள் பேர்லாம் சொல்றீங்க, இந்த நடிகர்கள் எல்லாம் முதல்ல இருந்தே நீங்க நல்லா இருக்கும் போதே கட்டி இருந்தாங்கல்ல, அப்புறம் ஏன் தம்பி வர மாட்டீங்க? இந்த கேள்வி நான் ஏற்கனவே கேட்டால் உங்கள்கிட்ட முன்வைக்க விரும்புறேன். அவர்கள் இப்படி ஒரு கட்டடம் கட்ட போய் தான் நடிகர் சங்கத்துக்கான கடன் தொகையே வந்தது. மீண்டும் அதே முயற்சியை தான் செய்யணும்னு சொல்றீங்களா? ஒரே விஷயம், பூச்சி முருகன் போட்ட கேஸ் ஜஸ்டிஸ் சந்திர வந்து ஆல் இஸ் நாட் வெல் ட்ரஸ்ட் போட்ட ப்ளீஸ் லெட் மீ டெல் யூ ஒன் திங் சார். விஷால் சொல்றதோ இல்ல வந்து எஸ் வி சேகர் ஜஸ்டிஸ் சந்திர சொன்னதுக்கு அப்புறம் அந்த கேஸ் அடுத்த இடத்துக்கு போச்சா, ஜஸ்டிஸ் சந்திரோட முடிஞ்சு போச்சு. ஆமாங்க டிஸ்மிஸ் பண்ணாங்க பானுமதி அவர்கள். ஆல் இஸ் நாட் வெல் இந்த நடிகர் சங்கம் சொல்லும் போது இது வந்து இதற்கு அடுத்தது மாற்றப்பட்டதா இல்லையா சார்? டிஸ்மிஸ் பண்ணாங்க சார் ப்ளீஸ். தயவுசெய்து நீங்களும் ஒரு இண்டிவிஜுவல் பெஞ்ச் அது நீங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டு ஜட்ஜ் வந்து இந்த கமெண்ட் வந்து அங்க தொடர்ந்ததா நான் கேக்குறேன். டிஸ்மிஸ் ஆச்சு, ஐ நோ தட் சார். இத ப்ளீஸ் டிஸ்மிஸ் நான் தயவுசெய்து ப்ளீஸ் ரீட் த நேச்சர் ஆஃப் த கேஸ் சார். நான் சொல்றதுக்கு நான் வந்து ஐ நாட் லா ஸ்டூடெண்ட். why have they put இன்னொரு கேஸ் நான் இன்னொன்னு சொல்றேன் டு யுவர் நாலேஜ். த மிஸ்டர் ஜெயந்தி சலானின்னு ஒருத்தர் அந்த சுத்தி இருக்கிற வந்து ஒரு 50 ரெசிடென்ட்ஸ் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு கேஸ் என்னன்னா இந்த இடத்துல இந்த சுத்து வட்டாரத்துல 7 ஸ்கூல் இருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, பாரத்ராஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த இடத்துல மல்டிபிளெக்ஸ் வரக்கூடாதுன்னு ரிட்டு ஃபைல் பண்றாங்க. ரிட்டு ஃபைல் பண்ணும்போது கோர்ட்ல வந்து யாரு சொன்னாங்க இந்த மாதிரி மல்டிபிளெக்ஸ் கட்டுறாங்கன்னு சொல்லி ஆப்போசிட் பார்ட்டி கேட்டிருக்காங்க. சோ இட் இஸ் ஹெல்ட் தேர். இட் இஸ் நாட் அவர் சென்டிமெண்ட். ஒருவேளை பூச்சி முருகன் கேஸ் ஜெயிச்சாலும் அந்த இடத்துல மல்டிபிளெக்ஸே கட்ட முடியாது. நான் சொல்ல நான் சொல்ல என்ன தூண்டி விட்டு நான் சொல்ல இப்போ அந்த இடத்துல அந்த நடக்க போற ஒரு விஷயம். ஏன்னா நீங்க வந்து என்ன கேக்குற மாதிரி why don't you ask the person who has filed the case? Why don't you ask someone else who can give you the details?
ஏன்னா இது வந்து விஷால் வர்சஸ் சரத்குமார் போயிட்டு இருக்கு சார். அது தவறு சார், அது தவறு. நடிகர் உங்களுக்கு டீடைல் தெரியாது இல்ல இப்ப? ஐயா எனக்கு டீடைல் தெரியாது இல்ல. உங்களுக்கு தெரியும் பேசுறீங்க? எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், இந்த கேஸ் போட்டது பாருங்க. I don't want to mention his name. ஏங்க நான் ஒண்ணே சொல்றேன், அதுக்காக சொல்றேன். சரித்திரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. சரித்திரம் இல்ல. நான் சொல்றது வந்து நீங்க தயவுசெய்து ஜுடிஷியல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரைட் டு நோ அபௌட் இட். தந்தி டிவி ஹஸ் எவ்ரி ரைட் டு நோ இட். டுடே ஐ வில் அனௌன்ஸ் சார். நான் வந்து இப்ப சொல்றேன், நான் வந்து வேற வழி இல்ல ஐ ஹேவ் டு வாய்ஸ் இட். வேற வழி இல்ல. ராதாரவியை எதிர்த்து விஷால் வந்து நிக்க போறான் பொதுச் செயலாளரா. இப்போ நான் அறிவிக்கிறேன், வேற வழி இல்ல. என் அண்ணன் எதிர்த்து நான் நிக்க போறேன், வேற வழி இல்ல. ஏன்னா நீங்க நிக்க போறீங்க இல்ல, நீங்க கோர்ட்ல நிக்கிறீங்களா? இங்க நிக்கிறீங்க. நான் வேற வழி இல்ல. நான் சொல்றேன் மிஸ்டர் பாண்டே, லெட் மீ டெல் யூ ஒன் திங். நீங்க தயவு செய்து இனிமே வந்து எங்களையோ இல்ல ராதாரவி சாரோ இல்ல யாருமே கேட்காது. ஜுடிஷியல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு, பக்கத்து சுத்து வட்டாரத்துல இருக்க ரெசிடென்ஸ் என்ன சொல்றாங்க, நீங்க பேட்டி எடுங்க. நீங்க வந்து அந்த ரிஸ்க் போட்டிருக்காங்கன்னா அவங்க போட்ட கேஸ் எல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சுங்க. அந்த கேஸ் எல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சுங்க சார். எதுக்காச்சு சார்? எதுக்காச்சு சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, போங்கடான்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே சார், ஒண்ணுமே அனுமதி. அந்த அம்மாவுடைய கையெழுத்தே இல்லையே. ஏங்க அவங்க எல்லாம் கையெழுத்து இல்லைங்க. நான் சொல்றேன், கோர்ட்ல கேஸ் இருக்கு சார். ஜிஎன்சிடி ரோடு பொறுத்த வரைக்கும் அந்த உள்ள நம்ம ஹபீபுல்லா ரோட்ல நடக்கிற ஒரு கட்டடம் வந்து மல்டிபிளெக்ஸ் கட்டக்கூட ஒரு விஷயம் வந்து நடக்கவே நடக்காதுன்னு வந்து கோர்ட் சொல்லி இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன் திரு விஷால், அதாவது நடிகர் சங்கத்துக்கான எதிராக தீர்ப்பு வரட்டும், ஆதரவா தீர்ப்பு வரட்டும், சுப்ரீம் கோர்ட் போட்டும், பெஞ்ச் போட்டும், அவங்க பல கட்டங்கள் தாண்டி போட்டோம். நீங்க நடிகர் சங்கத்துக்கு உள்ள இருக்கிறவரு பொதுமக்களுடைய பின்னணியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நடிகர் சங்கத்துல சரியா இருக்கு சரியா இல்லை இன்னைக்கு நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க, நீங்க இந்த இடத்துல அறிவிச்சிருக்கீங்க பொதுச் செயலாளர் பதவிக்கு ராதாரவிக்கு எதிராக போட்டியிட போறேன்னு. இப்படி நீங்க தேர்தல் அறிவிச்சும் போதே நேரடியா அறிவிச்சு தேர்தலை நேருக்கு நேராக எதிர்கொள்ளாமல் புதன்கிழமை வைங்க, செவ்வாய்க்கிழமை வைங்க, ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்றம் போவீங்க. நீங்க கேட்கிற கேள்வி நான் சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நடிகர்கள் வந்து என்ன சும்மா செகண்ட் சண்டே கொடுப்பாங்க? ஏங்க 1 hour தான் நடக்கிறது, சண்டே என்ன நடக்குது? சர்வீஸ் டேக்ஸ் 1 hour தான் சண்டே நடக்குது. இந்த 1 hour தான் காவேரி தண்ணி வரது 1 hour தான் வந்து சண்டே நடக்குது. ஏங்க தேர்தல் மட்டும் புதன்கிழமை வைக்கிறீங்க? நான் கேக்குறேன். இதே கேள்வி தான் திரு ராதாரவிட்ட கேட்க விரும்புறேன். இதற்கு முன்னால் நான் விசாரித்த வரையில இதே நடிகர் சங்கத்துக்கான தேர்தல் ஒவ்வொரு மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை தான் நடந்திருக்கிறது. எல்லாமே செகண்ட் சண்டே, எல்லாமே 2வது ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கு. இந்த தேர்தல் மட்டும் ஏன் ஒவ்வொரு மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் புதன்கிழமையில வாரம் நடுவில் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? நான் உங்களுக்கு ஃபுல் லிஸ்ட் எடுத்து கொடுக்குறேன், பாருங்க. எல்லாமே செகண்ட் சண்டேல தான் நடந்திருக்கான்னு பாருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா 15ஆம் தேதின்னு வச்சிருக்கோம், நடிகர்கள் வர முடியாது. நான் கத்தலையே, அதே ஓட்டு தானே உனக்குள்ள போகுது, அதே ஓட்டு தானே எனக்குள்ள போகுது 15ஆம் தேதி. அதுல வச்சா என்ன உடனே நடிகர்கள் வர முடியாதுன்னா ஏன் சார்? ஷூட்டிங்க விட்டுட்டு நடிகர்கள் வரவே முடியாத சொல்லுங்க. இது சரியா இருக்கு சரியான வாதமா நீங்க பாருங்க. இல்ல நம்ம வைக்க தேர்தல் கமிஷன் வந்து ஒரு சாதாரண தேர்தல் வைக்கும் போது கூட நாள் என்ன, கிழமை என்ன, வேற ஏதாவது உள்ளூர் விழாக்கள் இருக்கா, உள்ளூர் ஏதாவது விழாக்கள் இருக்கா, பள்ளி தேர்வுகள் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வைப்பாங்க. சோ நீங்க வந்து அதனால என்ன புதன்கிழமை ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. ஒரு ஒர்க்கிங் டே அப்படிங்கும் போது நிலையவர் அவங்களுடைய நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே விஷாலோ, ரஜினிகாந்தோ, கமலாசனோ இல்ல. இன்னைக்கு நடிச்சாதான் இன்னைக்கு காசு அப்படி நடிக்கிறவங்க ஆயிரக்கணக்கான நடிகர் இருக்கா, உங்களுக்கு நாடக நடிகர்கள் சேர்ந்து இருக்காங்க. சோ அவங்க ஒரு நாள் முழுக்க விட்டுட்டு வெளியூர்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு இது சரியான தேர்வா இருக்குமா நீங்க யோசிக்கலாம் இல்லையா? இல்லங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க அங்கேயே தான் போட போறாங்க, உள்ளூர்ல இருக்கிறவங்க தான் இங்க வந்து போட போறாங்க. அது தெரியாமல பேசுறாங்க. நாடகத்தை விடிய நடத்தி விட்டு எப்படி வந்து போடுவார்கள் சொல்றாங்க. வெளியூர்ல நடத்துறவங்க வெளியூர்லயே போட போறாங்க. வெளியூர்ல போட விடமாட்டேன் சார். நான் வரவேற்பேன் சார். நான் ஃபர்ஸ்ட் நாள் எல்லாரும் கூட்டிட்டு வந்து சென்னையை பார்த்து வச்சு நான் வந்து தேர்தலில் வந்து நான் போட விடுவேன் சார். தபால் ஓட்டு நடக்காது சார். ஐயா நீ அட்வொகேட் போய் கேளுங்க சார், ஒரே அட்வொகேட் போய் சொல்லுங்க, அவர் ஒத்துக்கிட்டாருன்னா போடுங்க. இல்ல போயிருக்கீங்க அங்க போய் சொல்லுங்க. நீதி அரசர் என்ன சொல்றாரோ கேட்டுக்கிறேன். விஷால் நான் போடுவேங்க, நான் வர வைப்பங்க, நான் செய்வங்க, நானுங்க என்று சொல்லுகிற விஷாலே நீ வாழ்க. நானே நீயே எல்லாமே என்றது இந்த கதையில தெரிஞ்சது. ஒரு பாரதாஜி ஹாஸ்பிட்டல் இங்க தியேட்டர் கட்ட விட்டாதான்.
சத்யன் தியேட்டரை சுத்தி எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு தெரியுமா? சிலர் திட்டம் போட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுங்க விஷால், 10 நிமிஷம் பேசுங்க தம்பி. தம்பி நீங்க 10 நிமிஷம் பேசுங்க. நான் சொல்றேன், என்ன கேட்காதீங்க, என்ன கேட்காதீங்க, சுத்தி இருக்கிற ரெஸ்டன்ட் போட்ட கேட்டு கேளுங்க. இப்ப சொல்றது நீங்க தான். நான் வரவிட மாட்டேன், நான் போட விடுவேன், சென்னையை சுத்தி காட்டுவேன், அங்கங்க ஹோட்டல்ல தங்க வைப்பேன் என்று நான் நீங்க தான் சொன்னீங்க. சென்னையை சுத்தி காட்டும் சொன்னீங்க தம்பி. இப்போ அதான் நான் என்கிற வார்த்தை அது தப்பா இல்ல தம்பி. தம்பி சும்மாறு கட்டிட்டேன் இவ்வளவு சாதனை நாங்களே சொல்லுங்க. மிஸ்டர் பாண்டே சார், நான் தெளிவா சொல்லிடுறேன் சார். நான் ஒரு நச்சல்ல நான் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கே வந்து இது பேசும்போது அது பேச வேண்டிய சூழ்நிலை, அது பேசும்போது இது பேச வேண்டிய சூழ்நிலை, அது வேணாம் சார். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த இடம் இப்போ நான் பேசக்கூடிய சூழ்நிலை என்னன்னா, எலெக்ஷன்ல 3 வருஷம் எங்க சரத் சார் வந்து சிறப்பு செயற்குழு மாதம் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி என்ன உங்க கோரிக்கை நாங்க கேட்டோம் சார். நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறோம்னு சொன்னோம். யார் பிச்சை போடுறீங்களா நடிகர் சங்கத்துக்கு? ஏற்கனவே நீங்க எதுக்கு நீங்க நடிக்கணும் நாங்க கேட்டோமான்னு இல்ல சார், அந்த மாதிரி இல்ல சார். இளத்தலைமுறை வந்து நாடக நடிகர்களுக்கு நலனுக்காக நாங்க ஏதோ பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அந்த பில்டிங் வந்து நம்மளே கட்டலாமே சார், நம்மளே அதே எம்ஜிஆர் கட்ட அந்த கல்யாண மண்டபம்ல நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டலாமே சார் அப்படின்னு கேட்டோம். இல்ல அப்படி இல்ல, நான் வந்து ஒப்பந்தம் நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்கன்னு கேட்டாரு. சாரி சார் நாங்கெல்லாம் இல்ல அப்போ. ஆனா இப்போ கேள்வி கேட்கிறோம். சரி ஓகே, ஜனவரி 14 கை பிறக்கும் போது அடிக்கல் நடுவேன்னு சொன்னாரு. சரி, எங்க தலைவர் சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம் இல்ல, தலைவர் வந்து என்ன சொன்னார்னா, வெளியில பிரஸ் கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. வெளியில பிரஸ் கிட்ட எது கேட்டாலும் தலைவரும் பொதுச் செயலாளர் தான் பேசணும்னு சொன்னாரு. அது மதிச்சு நானு சார், பொன்வண்ணன், ராஜேஷ் சார் எல்லாரும் ஓகே சார் இனிமே வந்து நாங்க பேச மாட்டோம். டிசம்பர் மாசம் வந்து நாயின்னு சொன்னார் சார். காலை எங்களெல்லாம் இல்ல அது அவர் வருத்தம் தெரிவிச்சார், உங்களுக்கே தெரியும். அவர் வருத்தம் தெரிவிச்சாரு, உங்களுக்கே தெரியும். வருத்தம் தெரிவிக்கிறது வந்து எங்களுக்கு எனக்கு கடிதம் இனி வரைக்கும் வரல சார் நடிகர் சங்கத்திலிருந்து. இன்னி வரைக்கும் எனக்கு நடிகர் சங்கத்திலிருந்து ஒரு நாயின் குமரி முத்துமணியை ஏன் சார் நீக்கிறாங்க? குமரி முத்து நீங்க நடிகர் சங்கத்தை பத்தி தப்பா பேசும்போது, ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து உங்களை கூப்பிட்டு நீங்க பேசும்போது மனவருத்தப்படுறேன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணோம். அந்த லெட்டரை யாருக்காவது அனுப்பிச்சு இல்ல அவங்க சொல்றது புரியுது. இந்த மாதிரி நீங்க விளக்கம் கொடுத்திருந்தாலும் மறுத்திருந்தாலும் அது விஷயத்தை நாங்க பப்ளிஷைஸ் பண்றதுல மற்றவங்களுக்கு கொடுக்கறதில்ல. நீங்கள் வருத்தம் தெரிவித்த கடிதத்தையும் வேறு யாரிடம் கொடுக்கவில்லை. அதே போல நாங்கள் வருத்தம் தெரிவித்த கடிதம் யார் கொடுக்கல. அந்த திரு சரத்குமார் வந்து நம்முடைய தெளிவா சொல்லியிருந்தாரு. நாயினே சொல்லிட்டோம். நல்ல விஷயம், அது பிரச்சனை. நாய் விசுவாசியான பிராணி. நான் என்னைக்குமே நடிகர் சங்கத்துக்கு விசுவாசியான பிராணியா தான் இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் சொல்ற ஒரே விஷயம் வந்து சரத் சார் வந்து ஜனவரி 14 வந்து நான் பில்டிங் ஒரு வேலை கேஸ வாஷ் பண்ணிட்டு நான் பில்டிங் ஐ வில் மேக் ஷூர் தட் தி பில்டிங் வில் கம். இல்லாவிட்டால் இந்த பசங்க சொல்ற மாதிரி அவங்க கோரிக்கையை எடுத்துட்டு நாங்க பண்றோம்னு சொன்னது இல்லையா ஆமாவா நான் கேக்குறேன். அது மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ல இருக்காது. அது மட்டும் நான் வந்து ஒரு மெம்பரா நான் கேக்குறேன். இல்லையா சொல்லியா 14ஆம் தேதின்னு சொன்னது உண்மை. 14ஆம் தேதி ஜெனரல் பாடியில சொன்னார். ஆனால் ஏத்துக்கிறேன்னு சொல்லல சரத். நீங்க என்ன சொன்னீங்க? நான் சத்யன் தேட்டருக்காரங்கிட்ட பேசி உடனே இந்த அக்ரிமெண்ட கேன்சல் பண்றேன்னு சொன்னீங்களே, ஏன் பண்ணல? ஒரே நிமிஷம் நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு அயாத்து ஓட்டல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? ஒரே நிமிஷம் அக்ரிமெண்ட கேன்சல் பண்றேன்னு சொல்லுங்க, கேஸ வாபஸ் வாங்குறேன் சொன்னீங்களா இல்லையா? அது எப்படி பிளாக்மெயில் பண்ணீங்களா இல்லையா? நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களுடைய கருத்தை நீங்க சுருக்கமா இறுதியா சொல்லுங்க. நான் திரு ராதாரவி சார் பதில் வாங்குறேன். உங்களுடைய கருத்தை சுருக்கமா சொல்லுங்க சார். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் லைலா காலேஜ்ல நான் படிப்பு வச்சு அறிவு வச்சு நான் சொல்றேன். அந்த இடத்துல கட்டடம் எஸ்பிஐ சினிமா தான் கட்டணுமா அப்படின்னு நாங்கெல்லாம் கேட்டோம். நாங்கெல்லாம் கேட்டோம். 1,40,00,000 ரூபாய் மட்டும் கொடுத்தா அந்த எஸ்பிஐ சினிமா காஷன் டெபாசிட்டா கொடுத்தா அந்த சத்தியம் சினிமா அந்த கேஸ் போற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுமா? இல்ல நம்ம எல்லாம் சார்ந்து நம்ம கட்டிடம் நம்மளுக்கு சார்ந்த ஒரு கல்யாண மண்டபம் ஏன் கட்டுறோம்? ஏன்னா நாடக நடிகர் மணப்பாறையில் இருக்க நாடக நடிகரோட குடும்ப கல்யாணம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து சென்னை அபிபுல்லா ரோட்ல நடந்தா அவங்களுக்கு பெருமை, ராதாரவி சாருக்கும் சரத்குமார் சாருக்கும் குடும்பத்தை வாழ்த்துவாங்க. அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த சார்ந்த பில்டிங் வந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக நாங்க கேள்வி எழுப்பணும்.
இப்போ வந்து இல்ல பூச்சி முருகன் வந்து கேட்டு வாபஸ் வாங்க சொல்லுங்க, அப்பதான் இது பில்டிங் கட்டுவோம்னு கேட்டாங்க. வேற வழி இல்ல. நாங்க வந்து இந்த கேட்ட கேள்விக்கு வாழைப்பழம் காமெடி மாதிரி அதே சொல்லிட்டு இருக்காங்கன்றதுனால நாங்க வந்து வேற வழி இல்ல, எலெக்ஷன்ல நிக்க வேண்டிய சூழ்நிலை. சரி, எலெக்ஷன்ல நின்னு ஒருவேளை உண்மையிலே அந்த எலெக்ஷன் சார்ந்த ப்ரொசீஜருக்காக தான் நாங்க வந்து கோர்ட் கேஸ் போட்டிருக்கோம் மறுபடியும் அகேன், பிகாஸ் we need a second Sunday for an election. Every election is happening on a Sunday, including Directors Union election is happening the previous Sunday, and on that particular Sunday costume யூனியனுக்கு இருக்கிற அந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்ட் நடிகர் சங்கத்துல உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு திரு ராதாரி விளக்கம் சொல்லியிருக்காரு. நான் வந்து என்னைக்கான நடக்கிற தேதி காட்டுறேன். அதான் சார் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் பேசக்கூடாது சார். கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுதான் நம்ம பண்ண முடியும், அவ்வளவுதான் சார். நான் எதுவுமே நீதிமன்றம் போயிருக்கீங்க, நீதிமன்றம் என்ன சொல்றேன் பாப்போம். ஆல் தி பெஸ்ட் விஷால். திரு ராஜன், உங்களுடைய சுருக்கமான இறுதியான கருத்து, இவருடைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு சொல்லலாம் சார். கேள்விகள் கொல்ல தம்பி ரொம்ப ஆர்வத்துல பேசுறாரு, ஏதோ அவரு செய்யணும்னு நினைக்கிறாரு, எனக்கு புரியுது. ஆனால் இத ஒரு செயற்குழு பொதுக்குழு என்ற மெஜாரிட்டியை மீறி தனிப்பட்ட ஒரு 10 பேர் 20 பேர் ஒன்னும் பண்ண முடியாது சார். நீங்க அதோட இருக்கிற ஈகோ எல்லாம் விட்டுட்டு அந்த கட்டடம் கட்டணும், சுத்தி இருக்கவங்க எல்லாம் தூண்டி விட்டு விவகாரம் பண்ணக்கூடாது. கட்டடம் வரணும் சார். எனக்கு நடிகர் சங்க எம்ஜிஆர் சிவாஜி பேரை சொல்லி இருக்கணும் சார். அதேதான் விஷாலும் சொல்றாரு. விஜயகாந்த் அந்த கடனை அடைத்தவுடன் அவர் விஜயகாந்த் அப்ப கட்சி ஆரம்பிச்சார். அப்ப நான் ஒரு லெட்டர் போட்டேன், அதாவது இனிமே நடிகர் சங்கத்துல ஒரு கட்சி தலைவர் யாரும் நடிகர் சங்க தலைவராக இருந்தால் அது அவ்வளவு ஹெல்த்தியா இருக்காது. அரசியல் சாராதவர்கள் நடிகர் சங்கத்தை நடத்தும் போது எந்த அரசு வந்தாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அப்ப சரத்குமார் படிச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா லெட்டர் எழுதிருக்கீங்க. சரத்குமார் தலைவராக வந்தோடனே அந்த லெட்டர் ஒரு தடவை படிச்சு பார்த்துருக்கேன் சார். இது உங்களுக்கு சேர்த்துதான், நீங்க இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு சேர்த்துதான் சொன்னேன். இது மாத்தி மாத்தி நம்ம எழுத முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியலுக்கு அரசியல் இல்லாமல், அரசியல் கட்சி தலைவர்களாக இல்லாமல், இப்போ நம்ம சிவகுமார் போன்ற பொதுவான சீனியர் ஆர்டிஸ்ட் யாரையாவது நிறுத்தலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. அப்படியெல்லாம் செஞ்சாதான் ரொம்ப அரசியல் கலந்துருச்சு அந்த நம்ம நடிகர் சங்கத்தில். அந்த அரசியல் இல்லாமல் நடிகர்கள் மட்டும் நடிகர்கள் சார்பில் இருந்தா இந்த பிரச்சனை தீரும். திரு ராதாரவி, உங்களுடைய சுருக்கமான இறுதியான பதில். திரு ராதாரவி. என்னுடைய சுருக்கமான சொல்ல சார், தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. ஏன்னா எஸ்.சி. சேகர் சார் சொல்லும் போது அது எப்படி ஜனநாயக முறையில நடிகனை கூப்பிட்டு நிறுத்துவாங்கன்னு சொல்றாங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து 3 தடவை ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து 4 தடவை அவர் தள்ளி வச்சு நாங்க அவர் வந்த டேட்டுக்கு ஒத்துக்கிட்டு வந்து பேசுறோம். எது ஜனநாயகம் அவருக்கு தெரியுதாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப அவரே சொன்னார், நான் விஷால் சைட்ல இருந்தெல்லாம் பேசல, அணில இருந்து. விஷால் சொல்றாரு, எஸ்.வி. சேகர் போன்றவர்கள் நாங்கள் போன்றவர்கள் நாங்களாம் ஒன்னா சேர்ந்து, அவர் ஒன்னா சேர்ந்து சொல்றாரு. அதை விடுங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப எஸ்.வி. சேகர் சொன்னாரு, இப்ப நாசுக்கா இன்டைரக்டா சொல்றாரு ஒரு விஷயத்த. பொலிட்டிக்கலே இல்லாம சிவகுமார் சார் மாதிரி வந்தா நல்லா வரட்டும், யார் வேணாலும் நிக்கட்டும், வேணா நான் சொல்றோம். இப்ப கூட கோர்ட்ல இருக்கு விஷயம், கோர்ட்ல இருந்து ரிசல்ட் வரட்டும், நீதியரசர் சொல்றாரு சண்டேவே. ஏன்னா இந்த டேட்டை ரொம்ப தள்ள முடியாது, தேர்தல் செல்லாமல் போய்விடும். ஏன்னா கொடுத்த டைமுக்குள்ள நடத்தணும் தேர்தலை நாங்க நினைக்கிறோம். நீதிமன்ற முடிவுக்கு கட்டுப்படும் சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கா புரிஞ்சுக்கிறேன். நீதிமன்ற முடிவு கட்டுப்படும் நீங்க சொல்றா புரிஞ்சுக்கிறேன். திரு விஷாலும் கூட அதுதான் சொன்னார். இந்த மாதிரி ஒரு அதிருப்தியை பதிவு செய்து கொண்டு திரு விஷாலும் சொன்னார், நீதிமன்றத்தோட முடிவை ஏற்போம். நிச்சயமாக இதில் அரசியல் முழுமையாக ஊடுருப்பதை சாதாரண கண்களாலே பார்க்க முடிகிறது. இதற்கு பின்புலங்களில் 1000 விஷயம் இருக்கலாம். திரு சரத்குமார்ல இருந்து திரு எஸ்.வி. சேகர்ல இருந்து திரு ராதாரவியில இருந்து எல்லோருமே அரசியல் பின்புலம் கொண்டவர்கள். நிச்சயமாக அவர்கள் நேரடியாக மறைமுக அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. திரையுலகத்தில் நிச்சயமாக அரசியல் இருந்தே தரும். எம்ஜிஆர் சிவாஜிலிருந்து எல்லோருமே அரசியல் முழுமையாக ஈடுபாடு கொண்டவர்கள் தான். அரசியல் இந்த திரையுலகத்தில் நடிகர் சங்கத்தில் இருக்கும், அது மாற்று கருத்தில்லை. ஆனால் அது நடிகர்களை இரண்டாக பிளக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு போய்விடக்கூடாது. நடிகர்கள் நிச்சயமாக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அது திரையுலகத்திற்கு நல்லது. இந்த கலையுலகத்தை பாராட்டி பார்த்து ரசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரசிக மக்களுக்கும் நல்ல விஷயமா இருக்கும். இதை நடிகர் சங்கத்தில் இருப்பவர்கள், நடிகர் சங்கத்தில் போட்டியிட விரும்புபவர்கள், நடிகர் சங்கத்தில் பதவியில் இருப்பவர்கள் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.